அரசியல் பார்வையாளர் திரு ராசி அழகப்பன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஒரு வழியாக பதவியேற்பு நிகழ்ச்சி அப்படின்றது இருந்தது. நேற்று பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்தது. நிறைய குழப்பங்கள் இருந்தது, சிக்கல் இருந்தது. அதெல்லாம் தாண்டி பதவியேற்பு நிகழ்ச்சி அப்படின்றது. இந்த 2026 விஜயோட சர்க்கார் எப்படி இருக்க போகுது? அநேகமாக சவால்களும் சரித்திரங்களும் பதிக்கப் போகிற ஒரு ஆண்டாகத்தான் அமைய நினைக்கிறேன். நான் சில நாட்களுக்கு முன்பாக அவருடைய தந்தையார் எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள் மரியாதைக்குரிய இயக்குனர் சந்திரசேகரன் சந்தித்து பேசுகிற போது அவர் சொன்னார், நான் விஜயை முதலில் திரைப்படத்தில் ஆரம்பிக்கிற போதே வைத்த தலைப்பு என்பது நாளைய தீர்ப்பு. அவர் அரசியலுக்குள் வர வேண்டும் என்பதற்காக நான் தொடர்ச்சியாக என்னுடைய திரைப்படங்களிலும் அவரையும் பயிற்றுவித்துக் கொண்டிருந்தேன். அந்த இடத்தில் சரியாக சேர்ந்திருக்கிறார். நான் போட்ட விதை பழுதாகவில்லை, இன்று ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். ஒரு தந்தையாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார். அந்த மகிழ்ச்சியின் தருணத்தில் தான் அவர் இப்போ அமர்ந்திருக்கிறார். எனவே பல சவால்கள் அவருக்கு முன்னாடி இருக்குது. ஆனாலும் தமிழ் திரையுலகத்தில் இன்னொரு முதல்வர் தமிழ்நாட்டில் முதல்வராக மாறுகிறார் என்பதற்கு எங்களுடைய கலையுலகம் திரையுலகமும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, வாழ்த்துகிறது. திரு ரகு, இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெரிய அதிசயமாக பார்க்குறேன். ஒரு மிராக்கிள் தான் இது. 2 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அது இந்த தேர்தல் வெற்றிங்கிறது ஒரு இமாலய வெற்றி. தனியாக நின்று 35% வாங்கியிருக்காங்க. எம்ஜிஆர் கூட செய்யாதது. அப்புறம் திமுக ஒரு பெரிய பலத்தில் இருந்தாங்க. அதிகார பலம், பணபலம், கூட்டணி பலம், மீடியாவோட சப்போர்ட் இருந்தது, அவங்களுடைய அனுபவம். 49 ஆரம்பித்த கட்சி இதையும் தாண்டி அவர் வெற்றி பெற்றிருக்காருங்கிறது பெரிய விஷயம். மெஜாரிட்டி கிடைக்காது ஒரு பக்கம் இருந்தாலும் தனிப்பெரும் கட்சியாக உருவாகி தமிழ்நாட்டில் இப்போ டிவிக்கே தான் நம்பர் 1 பார்ட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓட் ஷேருங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு. இது நியாயமும் கூட. மற்ற கட்சிகள் அதுவும் செக்யூலர் பார்ட்டிஸ் அவருக்கு ஆதரவு கொடுத்தது ஒரு நியாயமான விஷயம். விஜய்கிட்ட நம்ம இந்த நேரத்தில் பாராட்ட வேண்டிய விஷயம் அவருடைய கன்சிஸ்டன்சி. தேர்தலுக்கு முன்னாடி எந்த மதச்சார்பற்ற கட்சிகளோட கூட்டணி போகணும்னு விரும்பினாரோ அவங்கள மட்டும்தான் தேர்தலுக்கு அப்புறமும் அணுகுனார். அதை இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் பாராட்டணும். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணலாம்ப்பா அப்படின்ட்டு ஏடிஎம்கே பக்கம் போகாமல், என்டிஏவோட அலையன்ஸில் இருந்த கட்சிகளோட போகாமல், அந்த காமராஜ் இருந்தார் இல்லையா, தினகரன் கட்சி, அதுவும் போய்க்காமல் இருந்தாருன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். இந்த ஒரு எம்எல்ஏக்காக அவர் கொடுத்த லெட்டரை வாங்கியிருக்கக்கூடாது. நீங்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்தீங்க, நான் உங்களோட சப்போர்ட் வேண்டாம், நன்றி வணக்கம்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் செய்யாது தான் ஒரு சின்ன உறுத்தல். பட் அதர்வைஸ் இது ஒரு புதிய தொடக்கம், நம்பிக்கை. ஆனால் சமூக வலைத்தளங்களில் நம்ம பார்க்க முடிகிறது, அதிமுக கூட அவருக்கு பேசினாங்க அப்படின்றது அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தான். அது அவங்க பேசப்பட்டது அப்படின்னா எனக்கு நான் அதில் என்ன சொல்ல எனக்கு அவர் பிஜேபியோட உறவு இருக்குது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பிஜேபியோட பேசிகிட்டு இருக்காருன்னு. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற தரவு தான் நம்ம பார்க்க முடியும். ஜனநாயகன் படம் வராதுக்கு காரணம் பிஜேபி, வெளியில் வராதுக்கு காரணம் சிபிஎஃப்சி அவங்க கையில் இருக்குது. அதை அவங்க தேர்தலில் இவர் கூட்டணி வரணுங்கிறதுக்காக செஞ்சாங்கன்னு ஒரு பேச்சு இருந்தது. அவர் போலியே. ஸோ நம்ம அதை தான் எடுத்துக்கணும். அதுக்கு திரைமறைவில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுங்கிறத நம்ம எடுத்துக்கவே முடியாது. இப்போ காங்கிரஸோட கூட்டணி வச்சதுக்கப்புறம் அவர் பிஜேபியோட மறைமுக உறவு வச்சிருக்காருன்னு சொல்கிறது அது முட்டாள்தனமான வாதம். ஸோ அது உடஞ்சில்ல. நான் பிஜேபியோட சொல்கிறேன். நான் அப்படிப்பட்ட வாதமும் போயிட்டு இருந்தது. அவர் கூட்டணி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பிஜேபி தான் இவர் இயக்குது, அமித்ஷா தான் இயக்குது, நாக்பூர் தான் இயக்குதுன்னு நம்மளோட சேனலே பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. நான் அதுக்கு சொல்கிறேன், அதனுடைய தொடர்ச்சி தான் இது. நீங்கள் சொன்ன மாதிரி செகண்ட் ரங் லீடர்ஸ் பேசியிருக்கலாம், அதுவே தப்பு. விஜயோடைய ஆத்தரைசேஷனோட பேசினாங்கன்னு தெரியல. அது பண்ணக்கூடாதுன்னு நான் அரசியலில் ஒரு குறைந்தபட்ச அறம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. திருமாவளவன் அவரோ திட்டினா கூட எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் உங்களுடைய ஆதரவு வேணும், நீங்கள் மதச்சார்பற்ற கட்சிங்கிற ஒரு நம்பிக்கையில் கேட்டாங்கல்ல, அதை நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன். அவங்க ஏடிஎம்கே கிட்ட சப்போர்ட் கேட்டுருந்தா தவறு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க பிஜேபியோட கைப்பாவையாக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்கவே கூடாது. 47 எம்எல்ஏக்களோட ரொம்ப இதுவாக பிரச்சனையே இல்லாமல் நீங்கள் ஆட்சி நடத்த முடியுங்கிற ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட அது நியாயம் கிடையாது. ஏன்னா அவங்க மதச்சார்பற்ற கட்சியோட ஒரு கனெக்ஷனில் இருக்காங்க. அதை செய்யாதது நல்ல விஷயம். இப்போ இது வரைக்கும் அஃபிஷியல் அதிகாரப்பூர்வமாக அவங்க தொடர்பு கொண்டதாக தெரியல. அவங்க யாரும் சப்போர்ட்டும் பண்ணல இது வரைக்கும். இப்போ நீங்கள் ஏடிஎம்கேல ஒரு குழப்பம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதை தான் நானும் கேட்க ஒரு ரிவோல்ட் இருக்கு, அதுலேருந்து ஒரு டீம் வெளியே வரப்போறாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் நம்ம பார்க்குறோம். நேற்று தனித்தனியாக ஆலோசனை நடந்தது. இந்த யூபிஎஸ் தரப்புலேருந்து அவங்கள போய் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க. அங்கேருந்து இங்கே போகிறாங்க. இந்த காட்சிகள் எல்லாமே நேற்று பார்த்தோம். இவங்க அந்த தனியாக வரப்போகிற ஒரு குழு வருவாங்களா நமக்கு தெரியாது. வர்றாங்க அப்படின்னா அவங்க இவங்களோட பேசாமல் அல்லது இவங்களோட அனுமதி இல்லாமல் இவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் அந்த முயற்சியோ எடுப்பாங்களா? அதாவது நீங்கள் இப்போ விசிகே கிட்டேருந்து லெட்டர் வரதுக்கு டிலே ஆகிடுச்சு. இப்போ குழம்புன குட்டையில் மீன் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் இப்போ இதை
லெஃப்ட் பார்ட்டிஸ் விசிக்கெல்லாம் நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கோம் இங்கேயும் இருக்கோன்னு ஒரு மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்க. அங்கே ஒரு 35 பேர் வந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாதுல்ல. நீங்கள் அந்த கூட்டணியிலே இருந்துக்குங்கன்னு சொல்லிடலாம்ல. அது ஒரு ஈஸியான ஆப்ஷன் தானே. அதை அவர் பண்ணல, இது வரைக்கும் பண்ணல. நான் இனிமேல் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து சிவி சண்முகமோ அல்லது எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு அணி வந்து நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், எங்களுக்கு அமைச்சர் இடம் கொடுங்கன்னு கேட்டால், உங்கள் ஆதரவுக்கு நன்றி, நீங்கள் வந்து நோ கான்ஃபிடன்ஸ், அது கான்ஃபிடன்ஸ் மோஷன் போது என்ன வேணால் பண்ணிக்கிங்க, அமைச்சரவையெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிடுவோம். அவருக்குள்ள குட்வில் இழந்துருவார். ஏன்னா இவங்களுக்கு ஊழல் பேக்கேஜ் இருக்குது. அவங்க வந்து அப்புறம் அதை விட பெரிய குற்றச்சாட்டு வந்து அவங்க பிஜேபியோட கைப்பாவே இருந்தவங்க 23ஆம் தேதி, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. ஸோ அதனால அது வந்து அறம் கிடையாது. இந்த அரசியல் சூழ்நிலையில் அறத்தெல்லாம் பற்றி திரும்ப பேசுறதா நீங்கள் தப்பா எடுத்துக்க வேணாம். ஏன்னா அது என்னோட கடமை. ஒரு யதார்த்தம்னு ஒன்று இருக்கு. இப்போ 120 எம்எல்ஏக்களோட ஆதரவோட அவர் ஆட்சி அமைக்கிறாரு அப்படின்றத தாண்டி இதோட நிலைத்தன்மை இருக்குல்ல, 5 ஆண்டு காலம் இந்த அரசு எவ்வளவு நிலைத்தன்மையோட டிராவல் பண்ண போறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு கூடுதலான சப்போர்ட் தேவைப்படுது, ஆதரவு தேவைப்படுது அப்படின்றதான் கலை யதார்த்தம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இவங்க எல்லாமே 3 கட்சிகள், திமுகலேருந்து வந்த 3 கட்சிகள் வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்றாங்க. அவங்க வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க எப்போ என்ன முடிவு எடுப்பாங்கன்னு எதுவுமே தெரியாது. இன்னொன்று, நீங்கள் அவங்களோட சேர்ந்தே ட்ராவல் பண்ணோம், அவங்களுக்கு பயந்தோ அல்லது அவங்க சொல்கிறத கேட்டோ அல்லது அவங்கள மீறி நீங்கள் எந்த முடிவுகளும் எடுத்துட முடியாது, அல்லது அவங்களுக்கு ஆட்சேபகரமான முடிவுகளை எடுக்க முடியாது அப்படின்ற இடத்துல தான் அந்த ஆட்சி இருக்கும். அப்படின்னும் போது இவங்கள் தன்னியல்பாகவோ சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவாக இருக்கும். அப்படின்னும் போது இவங்களுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு அரசு அமைகிறதுக்கு கூடுதலான எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை. அது அதிமுக மூலமாகவோ அல்லது அதிமுகவிலிருந்து பிரிந்து ஒரு குழுவினர் வர்றாங்க அப்படின்னா அவங்க மூலமாவோ கிடைச்சி அதை ஆட்சி அமைக்கிறது அப்படின்றது தானே சரியா இருக்கும். நீங்க கேட்கறது லாஜிக்கலான கேள்வி, நான் ஒத்துக்கிறேன். உங்க கேள்வியோட நியாயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இடதுசாரி கட்சிகளும் விசிகாவும் செய்யறது தவறு. நீங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருந்தீங்க, திரு ஸ்டாலின் உங்களை மதிப்போடு நடத்தினார், உங்களுக்குள்ளார ஒரு எமோஷனல் பாண்ட் இருக்குது, வெல் அண்டர்ஸ்டுட். அவர்கிட்ட நீங்கள் காங்கிரஸ் மாதிரி ஒரு கசப்புணர்வோடு அவரை போய் பார்க்காம வெளியேறல. நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவர் உங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி கடன் எல்லாத்தையுமே நீங்கள் செலுத்திட்டீங்க. எங்களுக்கு இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு நாங்கள் அங்கே போகிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் தெளிவாக நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு தான் இருக்கிறோம். அதனால அவர் திமுகவோட பார்த்தா பேச மாட்டோம், அவங்க வீட்டு திருமணத்துக்கு போக மாட்டோம்னு கிடையாது. அவங்களோட நட்புணர்வோடு இருப்போம், கூட்டணி கிட்டலாம் கிடையாது. நான் இவங்களோட தான் இருப்போங்கிறத அவங்க சொல்லிடணும். அதுதான் நல்லது, அதுதான் கூட்டணி தர்மம், நியாயமும் கூட அதுதான். அதை அவங்க இது வரைக்கும் செய்யாத எனக்கு வருத்தம். அதே நேரத்தில் இந்த நம்பிக்கை தீர்மானம் வந்து பாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் காட்சிகள் கம்ப்ளீட்டாக மாறிடும். இவங்க கேட்காமலேயே அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் அல்லது என்டையர் அதிமுக கூட இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. திரும்ப ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற தைரியம் அவங்களுக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் பெரிய சிக்கல்லாம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே திமுக வந்து இந்த ஆட்சிக்கு வந்து நாங்கள் எந்த வகையில் இடையூறாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவும் பெரிய அளவில் பாஸ் ஆயிடுச்சுன்னா இடதுசாரிகள் விசிக்கு சப்போர்ட் இல்லாமலேயே பிரச்சனையே இல்லாமல் இயங்குற ஒரு சூழ்நிலை வந்து நான் சொல்கிறேன். இவங்க வந்து நம்ம அனுமானிக்கிற மாதிரி வந்து அவங்க பேசிட்டாங்களோ, அந்த ஏடிஎம்கே குரூப் கிட்ட பேசிட்டாங்களோன்னு நினைக்க வேண்டாம். அவங்க நேச்சுரலாகவே இவங்க பக்கம் வந்துடுவாங்க. ஏன்னா நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருக்கிறேன், ஏடிஎம்கேவை நடத்துறது இனிமேல் கஷ்டம். விஸ்வரூபம் எடுத்துட்டார். ஒரு ஸ்டேட்டில் 3 ரீஜனல் பார்ட்டிஸ், ஸ்ட்ராங் ரீஜனல் பார்ட்டிஸ் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அது தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலை இல்லை. அதனால ஏடிஎம்கே உள்ளவங்கலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி வேறு எந்த தலைமையும் ஏடிஎம்கேவை திருப்பி நீங்கள் வந்து ஒரு கம்பேக் கொடுக்க வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் இது என்னென்னா, உங்களுக்கு ரியாலிட்டி என்னென்னா விஜய் பக்கம் போகிறது தான். அதுவும் விஜயும் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி ஒரு வசீகரமான தலைவர். அங்கே போகிறது அவங்களுக்கு அரசியல் எதிர்காலத்தை என்ஷோர் பண்ணும். இல்லை ஏடிஎம்கே ரிவைவ் ஆகிடும், இவர் ஆட்சி சரியாக இருக்காது, திரும்பவும் டிஎம்கே வரும் அப்படின்னு நினைக்க தான் பகல் கனவு. இதனாலேயே விஜய்க்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் இல்லாமல் போயிடும் நான் சொல்கிறேன். அது இந்த காரணத்துக்காக தான் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி மாதிரி பேகேஜ் உள்ள ஆட்களுக்கு எந்த ப்ராமிஸும் அவர் கொடுத்துடக்கூடாது. அந்த இனிஷியல் நம்பிக்கை அவர் இழந்துருவார். அவங்க ஒன்றும் பெரிய அவங்க வந்து வரத்துக்கு வந்து ஒரு பெரிய பொதுநலன்லாம் கிடையாது. இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரதிபலன் இருக்கணும். அந்த பிரதிபலன் இல்லாமல் அவங்க எப்படி வெளியில இருந்து அவங்க நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி குற்றச்சாட்டு இல்லாத எம்எல்ஏஸ் எவ்வளோ இருக்காங்கல்ல, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த முன்னாள் அமைச்சர்களும் ஒரு 10 பேர் இருக்கான்னு வச்சுங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களேருந்து எடுத்துக்கங்க, அவங்கள விட்டுருங்க நீங்கள். ஏன்னா அவங்க தான் நிறைய ஊழல் பண்ணியிருக்கிறதா குற்றச்சாட்டு இருக்குது, அவங்க மேலே புகார் இருக்குது. அவங்க பிஜேபியோட போனதுக்கு அவங்க தான் மெயின் காரணம். அவங்க வந்து தொண்டர்கள்லாம் கேட்டு போகல. ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் இருக்கலாம், லீமாரோஸ் அவர்களை சொல்லலாம், மற்றவங்கள அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கரை இல்லையா அவங்க மேலே, அவங்கள சேர்த்துக்கிறதுல இஷ்யூ இருக்காது. அவங்க நிச்சயமாக இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து நம்ம எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிக்கணும், நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரதிபலன் பார்க்காம இவருக்கு வருவாங்க. பிரதிபலன் பார்த்து வரவங்களும் இங்கே ஒதுக்கிடுங்க, அவங்கள்ட்ட தான் பிரச்சனை அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன்.
திரைத்துறையை சார்ந்து நிறைய பேர் அங்க வந்திருக்காங்க. யார் யார் வந்திருக்காங்க, அவங்கள பத்தின பின்னணி ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா? யார் யார் வரக்கூடும், யாரெல்லாம் அழைப்பு விடுத்திருப்பாங்க? அவருக்கு ரொம்ப நெருக்கமாகன்னு சொன்னாக்கா சஞ்சீவ், அவருடைய தோழர் அவர் வந்திருக்காரு. ஸ்ரீமன், அவர் கூட நடிச்ச ஸ்ரீமன் வந்திருக்காரு. அவங்களுடைய ஒரு அன்பிற்கான தோழி திரிஷா அவங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய பழக்கமான டைரக்டர் ஏஆர் முருகாஸ் இருக்காங்க. அப்புறம் அட்லி இருக்கார். அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. திடீர்னு பதவியேற்குன்னு சொல்கிறதுனால நிறைய பேருக்கு தகவல் நேற்று மாலை தான் முடிவாகுது, போயிருக்காது. ஆமாம், தயாரிப்பாளர் சங்கங்கள், இயக்குனர் சங்கங்கள், பெப்சி அமைப்புகள், இப்படி ஆர்கே செல்வமுடி இயக்குனர் இருக்கார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் உதயகுமார் இருக்கார். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்குமரன் அவர் காங்கிரஸில் நின்று தோத்த அவர் தயாரிப்பு எங்களுடைய தயாரிப்பு சங்கத்தோட தலைவராக இருக்கார். அவங்களாம் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன். பெரும்பாலும் தமிழ் திரையுலகம் வந்து அவருடைய இந்த பதவியேற்பு நிகழ்வு வந்து மகிழ்ச்சிகரமாக தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வெளியில் வந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு பாசத்தை காமிக்கிறாங்க. நான் நேற்று வந்து பல பேரோட நான் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொல்கிறாங்க, சார் அவர் ஒன்றுமே செய்யலைனாலும் பரவாயில்ல சார், இருக்கட்டும் சார்ன்றாங்க. எதிர்பார்ப்புகளை சொல்கிறாங்க. 2000 வேணாம் சார், இது ஒரு தடவை அவர் இருக்கட்டுமே சார், என்ன சார் பிரச்சனை, இவங்களாம் என்ன சார் பண்ணிட்டாங்க என்ற ஒரு எந்த வித அளவுகோலும் இல்லாமல் ஒரு முரட்டுத்தனமான ஒரு பாசமாக இருக்கிறது வந்து அவருடைய மிகப்பெரிய பலமாக தான் நான் நினைக்கிறேன். அதனால் திரையுலகத்திலிருந்து ஒருத்தர் போயிருக்காரு. முதல்ல வந்து தொடங்கினது பேரறிஞர் அண்ணா, அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கப்புறம் முத்தமிழர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், அதுக்கப்புறம் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள், அதுக்கப்புறம் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின், அப்புறம் இப்போ விஜய். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அரசியல் கலையிலிருந்து ஒரு கிளையாக பிரிந்து தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. கலையுலகம் உள்ளவர்கள் தான் தமிழ் நிலத்தினுடைய அந்த பண்பையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு களம் ஆட தகுதியானவர்கள் என்பது மீண்டும் 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 தமிழ் நிலம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது விஜயை வந்து தமிழ் திரையுலகம் எல்லாரும் பாராட்டுறோம், வாழ்த்துறோம். நல்லது செய்வதற்கான அனைத்து தடங்களையும் அவர் பதிக்கணும். சவால்கள் நிறைந்தது தான். சவால்களை சந்தித்து குறைகளை களைந்து வர வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துறோம். ரைட். திரையுலகை சார்ந்த முதலமைச்சர்கள் அப்படின்றது தமிழகத்தோட வரமா சாபமா? என்னை பொறுத்த வரைக்கும் பாப்புலாரிட்டி உள்ளவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. நான் அது வந்து திரையுலகம் மட்டும் பார்க்க மாட்டேன். ஜனநாயகத்தில் யாருக்கு வந்து மக்கள் ஆதரவு இருக்கோ அவங்க ஆகலாம். பெருவாரியா திரையுலகை சார்ந்த முதலமைச்சர் இப்போ அவர் பட்டியலிட்டார் இல்லையா? பெருவாரியான திரையுலகை சார்ந்த முதலமைச்சர்கள் தமிழகத்தை ஆள்கிறார்கள் அப்படின்ற போது அவங்களோட இதுக்கு முன்பாக இருந்த எல்லாருடைய ஆட்சியுமே பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாகலை அப்படின்னும் போது அதை எப்படி நம்ம பார்த்துக்கலாம்? அதாவது நான் என்ன சொல்றேன்னாங்க, திரையுலக சாராதவங்க பர்ஃபெக்டான ஆட்சி கொடுத்துட முடியுமா? அவங்கள்ட்டையும் பிரச்சனை இருக்குது. ஸோ இன்டென்ஷன் முக்கியம். அனுபவம் இவருக்கு குறைவு. இப்போ நீங்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்த அனுபவம் இல்லை, ஆனால் கற்றுக்கலாம். அது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த சின்சியாரிட்டி முக்கியம். அது இருந்ததுன்னா போதும். திரையுலக சார்ந்தவங்க வரக்கூடாதுங்கிற ஒரு அந்த பேச்சை வந்து நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அது வந்து தவறான. நான் வரக்கூடாதுன்னே கேட்க நீங்க சொல்ல, நான் உங்களுக்கு சொல்ல, ஜென்ரலா இருக்கிற பெர்செப்ஷன். அவர் சினிமா லீடர், அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து ரொனால்ட் ரேகனே வந்து ஒரு ஆக்டரா இருந்தார், அமெரிக்கா பிரசிடென்ட். அப்படிதான் ட்ரம்ப் வந்து என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் இந்த நேரத்தில் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மேடை அரங்கிற்கு வந்திருக்கிறார். இவர் இன்றைய பதவியேற்பு நிகழ்ச்சிக்காக அதிகாலை காலையில் 8:45க்கு சென்னை வந்தார். சென்னையிலிருந்து இங்கே நேராக விழா அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவரும் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து பேசலாம் ரகு. அப்படி அதுதான் சொல்கிறேன். நான் இப்போ இன்டென்ஷன் இருக்கணும், கற்றுக்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். திரு விஜய் வந்து இதுவரைக்கும் மக்கள் பிரச்சனைகளில் ரொம்ப ஆழமாக பார்க்காம இருந்திருந்தா இனிமேல் கற்றுக்கணும், அந்த முயற்சி எடுக்கணும். ஏன்னா இவ்வளோ நம்பிக்கையோடு கொடுத்துருக்குறாங்க. நான் திரு விஜய்க்கு அதான் சொல்லுவேன், மக்களுடைய பேரன்பு அவருக்கு இருக்குது, அதை நான் மறுக்கவே மாட்டேன். இன்னைக்கு மோஸ்ட் பாப்புலர் பர்சன் இன் தமிழ்நாடு வித்தவுட் அ டவுட் திரு விஜய். ஸோ அந்த அன்பில் தான் இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் திமுக அதிமுக அதெல்லாம் விட்டுருங்க. அவர் 1.25 கோடி வாக்கு விழுந்தது அவர் மேலே உள்ள அன்பு. பெண்கள், இளைஞர்கள், அப்புறம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் அவரை நம்புகிறாங்க. அந்த உரிமை தொகையெல்லாம் திரு ஸ்டாலின் கொடுத்துருந்தாலும், நல்ல திட்டங்களை கொடுத்துருந்தாலும், ஏதோ ஒரு காரணத்துக்காக இவரை வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கிறாங்க. அந்த அன்புக்கு பாத்திரமாக அவர் இருக்கணும். அந்த பாத்திரமாக இருக்காரு, அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுன்றேன். அவர் வந்து அவங்கள நினைக்கணும். இந்த ஊழல் இல்லாமல் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது வந்து அவங்க கொடுக்குற அன்பு தான் வந்து காரணம்னு அவர் நினைக்கணும்னு எனக்கு தோணுது. செய்வார். ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரைவேட் பர்சன். சார் சொல்லுவார், ஏன்னா ஒரு ஒரு கலகலப்பாக பேசிக்கிட்டு வெளியில் எல்லாரையும் விரும்புகிற ஒரு டைப்பு கிடையாது. ஆனால் இந்த கூட்டத்தோட டீல் பண்ணுறது, தினைக்கும் பப்ளிக் ஐயில் இருக்கிறது அவர் கொஞ்சம் கூச்சமாகவே இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு கவர்னர்கிட்ட அந்த மனு கொடுக்கும்போது கூட ஸ்கூலில் ஒரு கடைசி ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட்டு எக்ஸாம் பேப்பர் வாங்க போகிற மாதிரி போகிறாரு. சார் என்ன சொல்லுவாரோ, தலையில் குட்டுவாரோ, இங்கே கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க ஏதாவது பண்ணுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் போவோம்ல.
அந்த எக்ஸாம் பேப்பர் கொடுக்கும்போது அந்த ஒரு பாடி லாங்குவேஜில் போகல. எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் 1981 தாய் பத்தியில் துணை ஆசிரியராக இருக்கேன். அவங்க அப்பா எஸ்ஐ சாரை பார்க்கறதுக்காக அவர் வீட்டு சாலிகிராம் வீட்டுக்கு போயிருக்கேன். அப்போ அவர் 6வது படிக்கிறாருன்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள். எப்படி சார் இன்னும் எங்காவே இருக்கீங்க? பார்த்தா எனக்கு வந்து என்னடா அது நம்மளுக்கு அது வேற ஸ்டோரி. சொல்லுங்க. அப்படி வந்து அப்படி குறுக்க மறுக்க போயிட்டு இருக்காரு. அப்போ இவர் சொல்கிறார், ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்கேங்கன்னா குறுக்க மறுக்க போயிட்டு இருக்கேன், போய் அப்படி உட்கார் அப்படின்னு அப்படியே போய் உட்காந்து. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது இன்னைக்கு. அதுக்கு பிற்பாடு அவருடைய தங்கையை வந்து இறந்து போயிட்டாங்க. அவர் தங்கை மேலே அவ்வளோ பாசம் இருக்குது விஜய்க்கு. அவர் இறந்து போன ஒரு படம் நாங்கள் மறுபடியும் போய் நாங்கள் பார்க்குறோம். அப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்போ எஸ்ஐ சார் சொல்கிறாரு, அவங்க தங்கச்சி நான் ரொம்ப பிடிக்குங்க, அப்படியே அப்செட் ஆகிட்டாங்க. அப்போ பார்த்த அதே மனநிலையில் இப்போது அவர் மனதுக்குள்ளே நிறைய சேர்த்து வச்சிருக்கார், வெளிப்படுத்த மாட்டார். அதிகமான எக்ஸ்பிரஷன் இல்லாத ஒரு ஆச்சரியமா இருக்கு. இந்த அதான் நானும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அவரோட குண நலன்கள் எப்படி உள்ளுக்குள்ளே வச்சு, அன்பு உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறார், திட்டங்களை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறார், பகிர்ந்துக்க மாட்டார், எல்லா யோசனைகளோடு இருக்கிறார். இல்ல இந்த 5 நாட்கள் நீங்க ரொம்ப இப்போ கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சு, அதுல எக்ஸ்பிரசிவா இல்ல, திடீர்னு காணா போயிட்டாரு ஒரு மாசம். இப்ப இந்த 5 நாட்கள் தொடர் குழப்பம் இருக்கு, சிக்கல் இருக்கு, ஒரு மாதிரி எந்த தெளிவுமே இல்லைன்னா அவங்க தரப்புல இருந்து எந்த விளக்கமும் வரல. அப்பயுமே இவரோட இயல்பாவா இருக்காரா, இல்ல என்ன பண்றாரு? இல்ல இவர் எக்ஸ்பிரசிவா ஒரு மூடு மந்திர மாதிரி ஒரு பக்கம் எதுவுமே என்ன அவர் என்னன்னா ஒரு பிரச்சனையை பாக்குறாரு, நடந்துச்சுன்னு பாக்குறாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பாக்குறாரு, ஏன் நடந்துன்னு பாக்குறாரு, அலசிக்கொண்டு இருக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு தீர்வு தேடிக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி வெளிப்படுத்த முடியல. எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. சர்க்கார் படத்துக்கு வந்து அவர் கதை வசனம் எழுதியிருக்கிறாரு. கதை எழுதினாலும் வசனம் எழுதியிருக்காரு நினைக்கிறேன். அவர் வந்து பக்கத்துல இருந்து பார்த்துருக்காரு. அவருக்கு திட்டம்லாம் இருக்குது. சர்க்கார் படம் மாதிரியே இப்ப நடந்திருக்குன்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவர் எழுதியிருக்காரு. ஜெயமோகன் அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங். அவர் ஒரு இன்டெலெக்சுவல். ஜெயமோகன் சர்க்கார் படத்துல என்ன நான் எழுதியிருந்தானோ அதுதான் இப்ப அவரு பத்தி பர்சனலா சில ஒப்பீனியன் சொல்றாரு. அவர் ஷார்ப்பானவர், அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் அவருக்கு அது தெரியல, நிர்வாகத்திறன் அதிகமா இருக்குன்னு அவர் குறிப்பிட்டு. அவர் ஆக்சுவலா விஜய வந்து மேனேஜ்மெண்ட் குரூஸ் படிக்கணும். இந்த 2 வருஷத்தை விஜய பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல விஜய் விழா மேடைக்கு உள்ளே வரும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான மேடை அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா? பொதுவாக இது மாதிரியான அரசியல் மேடைகளில் பதவி ஏற்க வர்றவங்க வேட்டி சட்டை கட்டி இல்லை வெள்ளை வேட்டி போட்டு வெள்ளை சட்டை இந்த மாதிரியான காஸ்டியூம் தான் பொதுவாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். இவர் ஒரு சினிமா நிகழ்ச்சிக்கோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்க்கு போகிற மாதிரி கோட் ஷூட்டு பேண்ட்டு, ஸோ அந்த காஸ்டியூமில் வராரு அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு. நீங்கள் தொடர்ந்து நான் வந்து அந்த 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 ஒரு டிப்பிக்கல் அவர் போட்டுட்டு இருக்கிற ட்ரௌசர்ஸும் இந்த ஷர்ட் ஒயிட் ஷர்ட் இருந்ததுல அதே இதில் தான் வருவார், ஸ்டைல் தான் வருவார்னு நினைச்சேன். ஒயிட் ஷர்ட் போட்டு பிளாக் பேண்ட் போட்டு டக்கின் பண்ணதே எனக்கு வித்தியாசமா இருந்தது. அதுவே அவருக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. இன் பண்ணதை திரும்பி சரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் இன் பண்ணாம இருந்தா ஃப்ரீயா வரலாம், அப்படிதான் வருவாரு. அது அந்த தோற்றம் தான் வைரல் ஆச்சு. அதையே தொடர்வார் நினைச்சேன். நாளையிலிருந்து தொடர்வார் நினைக்கிறேன். இன்னைக்கு மட்டும் தான் இந்த கோலம். பட் அவரோட விருப்பங்க இல்ல, அவரோட அந்த காஸ்டியூம் ட்ரெஸ் கோடு தான் ஓட்டு போடும்போது வாக்களிக்கும் போது எல்லாருமே இருந்தாங்க. இது வந்து அவர் ஒரு சினிமா நடிகர், ஃபிட்டா இருக்கிறவர். இந்த உடையெல்லாம் அவருக்கு எடுப்பா இருக்கக்கூடியது, அதனால போடுறது தப்பு இல்லை. அப்புறம் வந்து இவர் வேற ஒரு சிக்னல் கொடுக்கலாம். இல்ல பொதுவா தமிழ் சமூகம் தமிழ் சூழல் வந்து பார்த்திருக்க, பொதுவா பெரும்பாலும் பார்த்திருக்க பார்த்தீங்கன்னா வேட்டி சட்டை, கதர், அது நல்ல கதர் சட்டை, நல்ல கஞ்சி போட்டு. உதயநிதி அவர்கள் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் காலம் மாறிச்சு, கோலம் மாறிடுச்சு. அவருடைய ஸ்டைல் இது. அவர் எப்படி ஆட்சி பண்றாருன்னு பார்க்கணும். அப்புறம் திருவூர் அவர் எல்லாமே அன்கன்வென்ஷனல்ல. நம்ம கேட்ட பிரச்சாரம் பிரஸ்ஸ பார்க்காம சீஃப் மினிஸ்டர் ஆக போறாருங்க. ஒரு முறை கூட ஒரு கேள்வி கூட பிரஸ் கிட்ட இருந்து எதிர்கொள்ளாம அவர் போறாரு. இது வேற ஸ்டைல் இது. அதனால நம்ம திரும்ப எம்ஜிஆருடைய காலகட்டத்தில் இப்படி இருந்தது அப்படிங்கிறத பேச நிறுத்திடணும். அப்போ ஃபேஸ்புக் கிடையாது, இன்ஸ்டா கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் மக்களை அணுகும் முறையே மாறிடுச்சு. அதே ஸ்டைலில் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அவரோட ஓன் ஸ்டைலில் செய்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இன்ட்ரோவர்ட், மக்களோட இருக்கிறத பெருசா விரும்பாதவர், தனிமையை விரும்புறவர், அதிகம் பேசாதவர். அதுவே அவருக்கு ஸ்ட்ரெங்த் ஆயிடுச்சுன்னு நான் சொல்றேன். தேவையில்லாம பேசுறது நம்ம அரசியல்வாதிகள்கிட்ட நிறைய பார்த்துருக்கோம். அதுவே அவங்க பிரச்சனை இல்லை. ஒரு மேடையில நாஞ்சில் சம்பத் சொன்னார் இல்லையா, விஜய் பேச மாட்டார், ஆனா விஜய் பத்தி எல்லாரும் பேசுவாங்க. ஆமா, அது பேசக்கூடிய ஒரு கொட்டேஷன் ஆயிடுச்சு. எல்லாரும் அது அவரோட ஸ்டைல்ன்ற, அது ஒரு ஸ்ட்ரெங்க்னு கூட நான் சொல்லுவேன். சில விஷயங்கள்ல நானே பல முறை கதறி இருக்கிறேன் நம்மளோட சேனல்ல. பேசணும், கருத்து தெரிவிக்கணும். சில பேர் சில குணங்கள் அது. ஆனா நம்ம ஒரு பாரம்பரியமா நீங்க வந்து அந்த அரசியலை இப்படிதான் பண்ணணுங்கிற கோட்பாடுகளை உடைச்சிட்டார், அந்த கிராமரை உடைச்சிட்டார். அதுதான் முக்கியம். இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு பல தடைகள், அதாவது பல கற்பிதங்கள் உடைக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும், இது எல்லாத்தையுமே உடைச்சிட்டார். இது ஒரு புது வழியாக அவர் செஞ்சுருக்கிறாரு. இது வந்து ஒரு புரட்சியா அப்படிங்கிறது வந்து அடுத்த 5 வருடங்கள் அவர் எப்படி ஆட்சி செய்ய போகிறாருங்கிற பொறுத்து தான். இல்லைனா மக்களுடைய உணர்ச்சி ஆகிடும். புரட்சினா அவர் டெலிவர் பண்ணணும், அப்போ தான் புரட்சின்னு சொல்ல முடியும்.
ஜெயிச்சதெல்லாம் இமாலய வெற்றி. திமுக இந்த தேர்தலில் தோற்கடிச்சது வரலாற்றிலேயே வந்து எழுதப்படும். இல்ல அதையுமே அவர் பிரச்சாரங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு. விஜய் சொல்லும்போது மற்றவங்களுக்கெல்லாம் இது எலெக்ஷன், இது வந்து எனக்கு வந்து இது எமோஷன், அந்த எமோஷனல் கார்டு வந்துருச்சு அவருக்கு. மக்கள் வந்து தங்கள் வீட்டில் ஒருத்தரா அவரை கருதுறாங்க. அப்புறம் அவர் இன்னொன்று இன்டெலிஜென்ட்டா ஃப்ரேம் பண்ணுது, நான் தனியா இருக்கிறேன். சில பேர் கேட்குறாங்க, காங்கிரஸ் வந்து அவரோட கூட்டணி சேர்ந்ததுன்னா இவருக்கு 200 இடம் கிடைச்சிருக்கும், காங்கிரஸ் இவருக்கு 80 இடம் வந்திருக்கும், காங்கிரஸ் 2 இடம் வந்திருக்கும். தனியா இருந்தது தான் அவருக்கு பிளஸ். அவருக்கு பர்சனலா இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் மக்கள் பார்த்து அண்ணனுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், வயதான பெண்மணிகள் நம்ம வீட்டு பையனுக்கு இது மாதிரி பிரச்சனைன்னு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை அவர் இன்டெலிஜென்ட்டா ஃப்ரேம் பண்ணாரு. அதை விட முக்கியம், இதை ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷனா மாத்தினது தான் விஜயுடைய மிகப்பெரிய டாக்டிக். அவர் வந்து திரு ஸ்டாலின் பேரை தவிர வேற எந்த பேரையும் இந்த என்டையர் கேம்பெயின்ல சொல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி பேரை கூட சொல்லல, உதயநிதி பேரை சொல்லல, சேகர் பாபு பேரை சொல்ல, செந்தில் பாலாஜி பேரை சொல்ல, நேரு பேரை சொல்ல. அது ரொம்ப கிளியரா இருந்தார். திரு ஸ்டாலின் வந்து குளத்தூர்ல தோத்ததுக்கும் காரணம் இந்த கேம்பெயின். அங்க ஓட்டு போட்டவங்கலாம் திரு ஸ்டாலின் அண்ட் விஜய் அப்படி பார்த்துட்டாங்க. அவர் ஸ்டாலின் வந்து அந்த தொகுதிக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருந்தாலும், அவருக்கு நல்ல இமேஜ் இருந்தாலும், ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி ஒரு இமேஜ் இருந்தாலும், அவர் தோத்ததுக்கு காரணம் விஜயுடைய கேம்பெயின். ட்ரம்ப்பா கமலா ஹாரிஸா இப்படி பார்த்துட்டாங்க. அப்போ வந்து விஜய் மேலே உள்ள வச்சிருந்த அபிமானத்தினால, அன்புனால அவருக்கு போட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வருத்தமாக கூட இருந்திருக்கலாம். திரு ஸ்டாலின் தோத்தது வந்து திமுகவை சாராதவங்களுக்கு கூட ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு, திமுகவை பிடிக்காதவங்களுக்கு கூட வருத்தத்தை கொடுத்துருக்கு. ஏன் அவர் என்ன தப்பு செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கு காரணம் விஜயுடைய அந்த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கேம்பெயின் நான் சொல்லுவேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்றிருக்கிற இப்போ ஒரு மாற்று கட்சி முகத்தை நம்ம பார்க்கிறோம். இதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் நிறைய பேர் அங்கே மேடையில் இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்தார், ஆளுநராக இருந்தார். அவரும் விழா மேடைக்கு வந்திருக்கிறார். பதவியேற்பு நிகழ்ச்சியை பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக ஆளுநர் மக்கள் மாளிகையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அந்த செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சராக, தமிழ்நாட்டின் 13வது முதல்வராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதவி ஏற்க இருக்கிறார். திரு ராசி அழகப்பன், அவரோட குண நலன்கள் பற்றி பேசுறீங்க. அவரோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம எதை பார்க்கலாம்? அவருடைய ஸ்ட்ரென்த் வந்து உள்ளுக்குள்ளேயே தீர்மானித்து செயல்படுவது, பேசுறது இல்லை, செய்யறது. எல்லா விமர்சனங்களையும் உள்வாங்கி கொண்டு அதற்கு பதிலாக செயல்படுவது, அப்படிதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரை பற்றி வரும்போது அவரை பற்றி எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு கவிதை மாதிரி ஒன்று எழுதினேன். நமக்கு பழக்கமானது தானே அது. அகம் பார்த்து விரும்பினோர் சிலர், முகம் பார்த்து விரும்பினோர் மிக பலர், தமிழ் நிலம் பார்த்து அரவணைத்தோர் பல பல பலர், காட்டாற்று வெள்ளத்தில் கரை சேர்ந்தாய், நாட்டு வளம் சேர்த்து நீ உயர்வாய், கலையுலகம் நீ வளர்ந்த இடம், இன்று தமிழுலகம் பெருமைப்பட பதிக்க வேண்டும் தடம். எல்லாமே ஏற்கனவே இருந்த எல்லா விதிகளையும் எல்லாத்த கோட்டை அழிங்க, நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன் என்று இயல்பாக, அதான் இயல்பு. இப்போ இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனை என்னன்னாக்கா, கேட்டுக்கிட்டு போகிறது, மரியாதையாக பேசுறது, இதெல்லாம் கிடையாது. டெசிஷன் நான் எடுக்கிறேன், போகிறேன், சரியாக இருந்தால் பார்த்துக்க என்று சொல்கிற அந்த மனநிலையோட, ஜென்சியுடைய அந்த தலைமுறையோட அவர் சரியாக இருக்காருன்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க. நேற்று அமெரிக்காவில் ஒரு நண்பரோட பேசிகிட்டு இருக்கேன். அவர் சொல்கிறாரு, அவர் ஒன்றும் பண்ண வேணாம் சார், வந்ததே போதும் சார். கரெக்ட். யார் பக்கமும் நிக்கல சார் சொல்றது ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு. இல்ல இந்த மூடுல தான் மக்கள் பார்க்கறாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். நானே சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது மத்தவங்களுக்கு இருக்கிற அந்த இது இருக்குல்ல, எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இல்ல இவர்கிட்ட கிடையாது. அதாவது இவ்வளோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, ஃப்ரீ பஸ் டிராவல் சொல்லியிருக்காரு, 2500 ரூபா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒரு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இல்ல மாமன் சீர் இருக்கு, இதெல்லாம் வந்து அவர் நிறைவேற்றலனா கூட அவருக்கு ஒரு லாங் ரோப் கிடைக்கும். அவங்க வந்து இப்பதான் வந்திருக்காரு, நிதி நிலைமை சரியில்லை, அது விஜய்க்கு கிடைக்கிற சலுகை. மேனிஃபெஸ்டோ பத்தி நம்ம தான் பேசுறோமே தவிர மக்கள்கிட்ட இருந்து அந்த அன்பு தான் அவர் கொண்டு போயிருக்குது. அதனால வந்து அவர்கிட்ட அந்த எதிர்பார்ப்பு இருந்தாலும் செய்யலைன்னா கூட மன்னிச்சிருவாங்க. திரு எடப்பாடி பழனிசாமியோ திரு ஸ்டாலினையோ கேள்வி கேட்கறவங்க இவருக்கு அந்த சலுகையை கொடுப்பாங்க. அதற்கு காரணம் அவர் மேல உள்ள அன்பு, அவர் மேல உள்ள கரிஸ்மா. இப்ப சார் வந்து ஒரு கவிதை சொன்னார், நான் ஒரு சின்ன திருக்குறள் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா அவர் வந்து நிறைய தடைகளை தாண்டி வந்திருக்காரு. அதுக்கு அவர் முயற்சி எடுத்தாரான்னு தெரியல, அவருக்கு அமைஞ்சிருக்கு. விதியோடு விளையாடி வெற்றி கிட்டலாம், விஜயோட வாய்ப்புள்ள ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவருக்கு வந்து பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பிரச்சனைகள்லாம் அவருக்கு வந்து அட்வான்டேஜா மாறுது. அது யாருக்குமே அமையாது. ஆச்சரியமா இருக்குது. பிரச்சாரத்துக்கே போல அவர் வந்து மக்களை பல மாவட்டங்களை சந்திச்சிருந்தா அவருக்கே மெஜாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இந்த தருமபுரி பக்கம், கிருஷ்ணகிரி பக்கம்லாம் போக முடியல, பிளான் இருந்தது போக முடியல. டெல்டா பக்கம் எலெக்ஷன் சமயத்தில் போக முடியல. இதையும் தாண்டி இவ்வளோ எதிர்கட்சிகளுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தது. ஏடிஎம்கேக்கு பிஜேபி கூட்டணி, பிஎம்கே கூட்டணி, டிஎம்கேக்கு கேட்கவே வேணாம். ஒரு ஸ்ட்ராங்கான ராக் சாலிட் அலையன்ஸ், 5 வருஷம் ஆட்சி,
49 ஆரம்பிச்ச கட்சி, கட்டமைப்பு, ஒரு ப்ரொஃபஷனலிசம், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலிசம், அப்புறம் பணபலம், அவங்க ஓட்டு கொடுத்த பணம், இது எல்லாத்தையும் தாண்டி அந்த எலெக்ஷன் மெஷினரி எப்படி நடத்தணும்னு தெரியும். விஜய் கிட்ட என்ன சொன்னாங்க? பூத் ஏஜென்ட் இருக்காங்களா, நீங்க கவுண்டிங் ஏஜென்ட் இருக்காங்களா, வேட்புமனு உங்களுக்கு பூர்த்தி பண்ண தெரியுமா, கேம்பெயின் பண்ண தெரியுமா, இதெல்லாம் சொன்னதை அவர் உடைச்சிருக்காரு. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். இளைஞர் கூட்டங்க, நான் ஒரு இடத்துல பார்த்தேன், எங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறார் ஒரு வேட்பாளர், சுற்றி நிற்கிறவங்க எல்லார் தலையும் கண்ணுங்கரேன்னு ஃபுல்லாக முடி இருக்குது. நான் அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் குரூப்பை பார்த்ததே கிடையாது. எல்லாருமே இளைஞர்கள், ஒரு 30-35 வயசு இளைஞர்கள். அவங்க எலெக்ஷனை முதல் முறையாக பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய பாடம். அடுத்த எலெக்ஷனில் அவங்க திமுக அதிமுக சமமாக தயாராகிடுவாங்க. என்ன அந்த ஃபார்ம்னா என்ன, ஃபார்மியனா என்ன, ஃபார்ம்பினா என்ன, எப்படி கவுண்டிங் பண்ணுவாங்க, அப்புறம் அங்கே என்னென்ன ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க, நம்ம எவ்வளோ விஜிலண்ட்டாக இருக்கணும், ஸ்ட்ராங் ரூம்னா என்ன, இந்த ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறாரு. பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்க அரசியலை கூர்ந்து கவனிச்சிருக்கிறாங்க. இப்போ எலக்ட்ரல் ப்ராசஸ் எல்லாருக்குமே தெரியும். இப்போ எல்லா பெண்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறார். இது அவர் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக அவர் அரசியலுக்கு வரல, அவர் அரசியலுக்கு வந்ததுனால இது நடந்திருக்குது. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தானே. ஒரு அரசியல் அவேர்னஸ் வந்திருக்குது. இதில் உள்ள விதிமுறைகளை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதற்கு காரணம் அவங்க விஜய் மேலே வச்சிருக்கிற அபிமானம் நான் சொல்லுவேன். பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நயினார் நாகேந்திரனும் விழாவுக்கு பங்கேற்றிருக்கிறார் அப்படின்ற தகவல் இருக்குது. அவர் வந்திருக்காரு. தமிழிசை பங்கேற்றிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் காட்சிகளில் நம்ம பார்த்தோம். இன்னும் சற்று நேரத்தில் ககன்தீப் சிங் பேடி திரையில் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் 9:53 ஆகிறது. இன்னும் ஒரு 10 மணிக்கு பதவியேற்பு அப்படின்றது. ஆளுநரும் அந்திவே வந்துகிட்டு இருக்காரு. பதவியேற்பு நிகழ்ச்சி அப்படின்றது நடக்க போது நிறைய திரை பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள், உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ், காவல்துறை உயர் அதிகாரிகள், அரசு அலுவலர்கள் என நேரு உள் விளையாட்டு அரங்கம் குழுமி இருக்கிறது. விழா கோலம் பூண்டிருக்கிறது. முதலமைச்சராக இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதவியேற்க இருக்கிறார். அவரோடு சேர்ந்து 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். இந்த 9 பேர் அமைச்சரவை அப்படின்றது இன்று பதவியேற்க போறவங்க இது எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க திரு ரகு? உங்ககிட்ட இருந்து ஆனந்த் பெரிய ஆச்சரியம் இல்லை. அதாவது எனக்கு அவங்க கிருத்திகான சிவகாசியில் ஜெயிச்சாங்கல்ல, அவங்கள தவிர மற்ற எல்லா பேருமே செலக்டட் தெம்செல்ஸ். அவங்க இல்லைன்னா தான் ஆச்சரியமா இருந்திருக்கும். கீர்த்தனா நினைக்கிறேன். சாரி கீர்த்தனா கீர்த்தனா தான் நினைக்கிறேன். அவங்க ஹிந்தி இங்கிலீஷ்லாம் பேசினாங்களே, தமிழ் தவிர எல்லாமே பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழும் தெரிஞ்சிருக்கு. தமிழ் பேசி நான் பார்க்கணும். அவங்களை டார்கெட் பண்ணி கேட்கறாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்குது. இதே மாதிரி ஹிந்தி தமிழ்நாட்டில இருந்து ஹிந்தி தெரியாது போன்னு சொல்ற தமிழ்நாட்டில் இவ்வளவு பேசுறாங்களேன்னு. ஸோ அவங்கள தவிர இன்னொரு நிகழ்வு கூட பார்க்க வேணும். திரு சோபா சந்திரசேகர்கிட்ட ஏஎன்ஐ மைக்கு நெட்டுறாங்க போல இருக்கு. அவங்க செய்தியாள்கிட்ட அவர் ஆங்கிலத்தில் கேட்கும்போது தமிழ்ல கேள்வி கேளுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இங்க இங்கிலீஷ்ல தான் அவங்க பேசுறாங்க. இது ஒரு முரணா இருக்கு. அவங்க விஜயோட அம்மா, அதனால அவங்க அவங்க தமிழர் அடையாள நியமிக்கப்பட்ட எம்எல்ஏ தானே கீர்த்தனா. அது கரெக்ட் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கேட்கிற போது இந்தியில பேசுங்கன்னு கேட்கும்போது பேசுறது தப்பு. தெரிஞ்சதை வேட்பாளர் தெரிஞ்சுக்கிட்டு நான் தெரியாதுன்னு சொல்றதுதான் தப்பு. அவங்க இப்போ விஜய் பத்தி நார்த் இந்தியாவில் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குங்க. நான் ஒரு கபடி கமெண்டேட்டரா இருக்கேன். நார்த் இந்தியாவில் ஹரியானாவில் இருக்கிற கபடி சூப்பர் ஸ்டார் எல்லார்ட்டையும் கேட்டிருக்கிறேன், அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு. எல்லாருமே தளபதி விஜய், வெறும் விஜய்னு சொல்றது இல்லை, தளபதி விஜய்ன்றாங்க. நேற்று கூட ஒரு போஸ்ட் பார்த்தேன், ஒருத்தர் போட்டிருந்தாரு, ஹலோ நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ், அவர் பேர் தளபதி விஜய் கிடையாது, அவர் பேரு சி ஜோசப் விஜய். தளபதி நீங்க பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க, அது ஒரு பட்ட பேரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேராகவே நினைக்கிறாங்க. இங்க ஆச்சரியங்க. எனக்கு கவர்னர் நேத்திக்கு இவருக்கு இந்த பதவியேற்பு பத்தி எந்த செய்தியும் கொடுக்காம கேரளா போயிடுவார் ஒரு செய்தி இருந்தது இல்ல. தமிழக அரசியலை தாண்டி விஜயோட தேசிய முகம் எப்படி இருக்க போகுது? இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க, நீங்க அவரோட ஒரு கலைத்துறையிலிருந்து வந்தாரு அப்படின்றதுனால மிக எளிமையாக நீங்க கவனிச்சிருப்பீங்க. இந்த கடந்த 5-6 நாட்களாக கவுண்டிங்க்கு பிறகு, வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் தமிழக ஊடகங்கள் எந்த அளவுக்கு இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்திகள் வெளியிட்டாங்களோ அதே அளவு இன்னும் கூட ஒருபடி மேலே போய் ஆங்கில ஊடகங்கள் அதே அளவுக்கு செய்திகளை கொடுக்குறாங்க அப்படின்றது அது எதை காட்டுது? ஒன்று, நடிகராக இருக்கிறதோடைய அட்வான்டேஜ், நடிகர்னாலே உலகத்துக்கே இன்ட்ரெஸ்ட் வரும். அது இவ்வளோ பாப்புலரான ஒரு பீக்கில் இருக்கிற நடிகர்னா கேட்கவே வேணாம். சவுத் இந்தியா ஃபுல்லாக அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. தெலுங்கு சேனல்ல காலம்பர் 2 மணிக்கே லைவ் இதை போட்டேன், அந்த டீமோடைய டைமர் போட்டேன், கவுண்ட் டவுன் போட்டேன்.
அப்படின்னா எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் இருக்குன்னு பார்த்துங்க. கேரளாவில் கேட்கவே வேணாம். என்ன சொல்ல வந்ததுன்னா, இவர் வந்து ஆர்லேக்கர் வந்து இங்கே பதவியேற்பை பற்றி எதுவும் செய்தி கொடுக்காம கேரளா போனால் அங்கே பலத்தை நிரூபிச்சிருவாங்களோ ஒரு ரசிகர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது அங்கே ஊரில். அதில் ஒரு உண்மை இருக்கு. காங்கிரஸ் கட்சி அதனால தான் இவங்களோட கூட்டணி தேர்தலுக்கு முன்பே போகணும்னு நினைச்சாங்க. இவர் முகத்தை காட்டி கேரளா தேர்தலையும் சந்திக்கிறதுக்கு அவங்க விரும்ப. காங்கிரஸுக்கு வந்து கேரளாவில் எலெக்ஷன் ஜெயிக்கிறது பிரச்சனை இல்லை, ஜெயிச்சதுக்கு அப்புறம் யார் சீஃப் மினிஸ்டர் ஆகிறது தான் போயிட்டு இருக்கு, தள்ளுமுள்ள நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு திட்டம் இருக்குதான் சொல்றாங்க. காங்கிரஸ் வந்து சவுத் இந்தியாவுக்கு ஒரு சவுத் இந்தியா ஸ்டாரா விஜயை பயன்படுத்தலாங்கிறதுக்காக தான் இந்த போல்டான மூவ் எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ராகுல் காந்திக்கு அவருக்கு நெருக்கம் இருக்கலாம், இவருக்கு சவுத் இந்தியா ஃபுல்லா இவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கிறதும் அவங்களுக்கு தெரியும். கேரளாவில் பாப்புலாரிட்டி நிதர்சனங்க. தமிழ்நாட்டுக்கு எந்த அளவும் குறையாம அவருக்கு கேரளா இருக்குது. நீங்க கேட்ட பாயிண்ட்டுக்கு வந்து நார்த் இந்தியன் மீடியா வந்து நடிகருக்கு ஆதரவு கொடுக்கும், இது கொடுக்கும், அட்டென்ஷன் கொடுக்கும். இப்போ காங்கிரஸ் இருந்துட்டாங்கல்ல, இப்போ வந்து அது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். அது இப்போ மோடிக்கு கோவம் வரும் இந்த கூட்டணி. இல்ல, நான் கேட்க வர்றது தமிழக அரசியலை தாண்டி ஒரு தேசிய முகமாக இப்ப இங்க இருக்க திராவிட கட்சிகள், திராவிட தலைவர்கள் இருக்காங்க, அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அவங்க தேசிய முகம் அப்படின்றது வந்து மிக குறைவு. நீங்க வந்து அவங்க தேசிய அரசியல்ல கவனம் பெறது அப்படின்றது மிக குறைவாகத்தான் இருந்தது. அதுக்கு ஒரு இப்ப கலைஞர் இருக்க வரை கலைஞர் மேல ஒரு பிம்பம் வந்து, ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதாவோட ஆளுமை இருந்தது. அதன் பிறகு ஸ்டாலின் அதுக்கான முயற்சியை எடுத்தாரு. ஒரு கட்டத்தில் ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளர் அப்படின்லாம் பேசும்போது என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதை அவரோட லெவலை இது பண்ணிட்டாரு. அந்த மாதிரி இருக்கும்போது விஜய் அந்த இடத்துல எப்படி இருப்பாரு, எப்படி அதை அவருக்கு அட்டென்ஷன் கிடைக்கும், ஆனா அவர் பேச மாட்டாரு. நான் வட இந்திய ஊடகங்களுக்கு இப்பயே சொல்லிடுறேன், ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட பேச போறது இல்லை. அவருக்கு எவ்வளவு பில்டப் கொடுத்தாலும் யூஸ் கிடையாது. நீங்க பைட் வாங்க முடியாது, போட்டோ எடுத்துக்கலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடியே ராஜ்தீப் சர்தேசாய் அவங்க இவங்களாம் வந்து போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்களே தவிர பேச முடியல. அது ரொம்ப கிளியர். அவர் அதில் பேசுறதுக்கு வாய்ப்பு 5 வருஷமும் பேசாம தான் பத்திரிகையாளர் சந்திக்காம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்காம போவாருன்னு நான் நினைக்கிறேன். அது சரி கிடையாது. ஒரு பத்திரிகையாளர்னா அதை நான் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அதை அவர் முடிவு பண்ணிட்டாரு, அவர் ஸ்டைலுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் வட இந்திய ஊடகங்கள் ஏன் வந்து ஒரு புது முகம் தேடுதுன்னா, அவங்க திமுகவுக்கு கொடுக்க மாட்டாங்க. திமுகவுக்கு எதிரான மனநிலை உள்ளவங்க. திமுக பெரியார் சிந்தனைகளை வெளிப்படுத்துது, திமுக வீழ்த்தப்படுதுன்றதை அவங்க கொண்டாடுவாங்க. அது உண்மை. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க உயர் சாதியினர் சேர்ந்தவங்க தான் அவங்க ஊடகத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க. திமுக வந்து திமுகவையும் நிறையா வந்து ஆதிக்க சாதிகள் உள்ளவங்க தான் டாமினேட் பண்ணாலும் அந்த கட்சி மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய இது இருக்குது, என்ன சொல்றதுன்னா ஒரு வெறுப்பு இருக்குது. அதனாலேயே கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்கக்கூடாது? இப்போ வந்து இந்தியாவிலேயே வந்து ரொம்ப பாரம்பரியமிக்க உள்ள ஒரு ரீஜனல் பார்ட்டி, இவ்வளோ ஸ்ட்ரென்த், இவ்வளோ எம்பிஸ் வச்சிருக்கிறாங்க, ஏன் கொடுக்கக்கூடாது? நிறையா மாநில உரிமை பேசுகிறாங்க. ஆனால் வட இந்திய ஸ்டேட்ஸுக்கு இந்த மாநில உரிமை பேசுகிற கட்சியே வந்து அவங்களுக்கு உறுப்பானது கிடையாது. இந்தி பேசும் மாநிலங்கள்லாம் அவங்க ஒன்றியத்தோடு சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அவங்க எங்கள் உரிமையை கொடுங்க, எங்களுக்கு அதிக நிதி கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்க கிடையாது. ஸோ அதனால இவங்களுக்கு இப்போ இது கிடைக்கிறதில்ல, அட்டென்ஷன் கிடைக்கிறதில்ல. இப்போ இவருக்கு வந்து அவரோட பாப்புலாரிட்டி, அவர் திமுகவை சேர்ந்தவர் கிடையாது, அப்புறம் ராகுல் காந்தியோட சேர்ந்துருக்கிறார். இதனாலேயே வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு விஜய் மாதிரி பெரிய பாசில் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலேயே நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் வந்து தியேட்டரில் மட்டும்தான் பார்த்தாங்க. இவர் வந்து பேன் இண்டியா, வேர்ல்டு வைடு. அதனால தான் இந்த வளர்ச்சி, இந்த இளைஞர்கள் மத்தியில் பெரும் மாற்றங்கள் வந்தது. இல்லை, இப்போ எம்ஜிஆர் திரும்ப நம்ம பேசும்போது எம்ஜிஆர் வந்து முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடித்தார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, விஜயும் முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடிக்கிறாரு. எம்ஜிஆருக்கு 5 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னா இவருக்கு 2 ஆண்டுகள்லேயே அது சாத்தியமாகுது. அப்படின்னும் போது எம்ஜிஆர் விஜய் அந்த ஒப்பீடு எப்படி சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எம்ஜிஆர் திரை அனுபவத்தில் இருந்து எம்ஜிஆர் காலகட்டத்தில் வறுமையில் இருந்த தமிழ்நாடு தியேட்டர்களில் மட்டும்தான் வந்து பார்த்து நாயனாக இருந்தாங்க. அப்போ வந்து எம்ஜிஆர் வர்றாரு அப்படின்னு சொன்னாங்க, 8 மணி நேரம் 9 மணி நேரம் காத்துன்னு இருப்பாங்க. ஒரு முறை நான் சின்ன வயசில் இருக்கும்போது திருவண்ணாமலையில் நாங்கள் 9 மணி நேரம் காத்திருக்கிறோம். அவர் விடிகாலம் 4 மணிக்கு வர்றாரு, 5 நிமிடம் தான் பேசுறாரு, பேச போறாரு. ஒரு சலிப்பில் ஒரு சளைப்பு இல்லை. அப்பேற்பட்ட பார்த்தா போதும் அவ்வளவுதான். அவரு எங்கேயோ தூரம் இருக்கு, ஒரு சகப்பா தெரியும், அவ்வளவுதான். ஜெயலலிதா எங்க ஊர்ல 8 மணி நேரம் 10 மணி நேரம் காத்திருந்து பார்த்தாங்க. ஆமா, 89ல். அப்போ வளர்ச்சி அடையாத காலகட்டம், அவர் பார்த்தா போதுன்னு. இப்போ அப்படி கிடையாது, வளர்ந்த காலகட்டம். 2 இந்த திராவிட கழகங்களும் ஒரு கீழ்மட்டங்களெல்லாம் மேலே ஓரளவுக்கு சமூக நிலையை உயர்த்தி படிப்பறிவு கொடுத்து வந்து ஓரளவுக்கு முந்தங்கிய இடத்துல அவர் விஜய் வராருன்னா டிஜிட்டல் முகமாயிடுச்சு. எல்லாமே பேச வேண்டியது அங்கிருந்து எல்லாம் தெரிஞ்ச வேண்டிய மாற்றிட்டாங்க. அப்போ இருந்த உற்சாகம் என்பது இப்போ படித்து மேலே வந்திருந்தால் கூட தனக்கு பிடித்தமானவர்கள் வேகமாக இருக்கிறது ஈஸியாக பார்த்துக்கிறாங்க. அதனால தான் அவர் நிறைய இடத்துல போய் பேசலை. அவர் பேசணும் அவசியம் இல்லை, ஒரு இடத்துல பேசணும் போது நாங்கள் பார்த்துறேன்றாங்க. அது குறித்து மேலும் பேசுவதற்காக நம்மோடு விருந்தினர்கள் ராசி அழகப்பன் மற்றும் பத்திரிகையாளர் ரகு இணைந்திருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ரகு, விஜயோட இந்த பேச்சை, முதலமைச்சர் விஜயோட இந்த பேச்சை நீங்க எப்படி பார்க்குறீங்க? மரபு அப்படிங்கிறதே அவருக்கு தெரியாதுங்க, அதை பற்றி கவலையே படுறதில்லை. நம்ம இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனல் ஈவெண்ட்டு ப்ளஸ் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டு பார்த்ததில்லை. இந்த உறுதியேற்புக்கு பிறகு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க.
ஐ திங்க் 2006 கருணாநிதி அவர்கள் அரிசி தொடர்பான ஒரு கையெழுத்தை வந்து இதே நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் தான் போட்டார் நினைக்கிறேன். பிரணாப் முகர்ஜிலாம் வந்திருந்தாரு எனக்கு ஒரு ஞாபகம். ஸோ அந்த மாதிரி பார்த்துருக்குறோம். பட் இவர் வந்து டோட்டலி அந்த பொலிட்டிக்கல் கிராமரை ரீரைட் பண்ணிட்டாரு. இப்படி தான் அரசியல் செய்யணுங்கிறது வந்து எனக்கு கிடையாது, நான் வித்தியாசமாக செய்வேங்கிறத காமிச்சிருக்கிறாரு. அப்புறம் அந்த நிதிநிலை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கைங்கிறது முக்கியமான விஷயம். நீங்கள் சட்டியில் என்ன இருக்கோ அதை அகப்பையில் வரும். அது வந்து இவரும் நிறையா ப்ராமிசஸ் கொடுத்துருக்குறாரு. அது கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்குறாருன்னு நினைக்கிறேன். ஒரு பத்திரிகையில் வந்து 75,000 கோடி ஆகும்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எப்படி நிறைவேற்றுவாருங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கு முன்னாடியே ஒரு அதுக்கு ஒரு அச்சாரம் போட்டார். எனக்கு டைம் கொடுங்க, அவகாசம் கொடுங்க, அன்பு கொடுத்துருக்கீங்க, அவகாசம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஓவராலாக ஒரு பவர்ஃபுல் ஆரேட்டராக மக்களை வந்து ஒரு உற்சாகப்படுத்துகிற ஆரேட்டராக அவர் உருவாயிட்டார். இல்லை, இந்த இடத்துல ஒரு கேள்வி, இது பெரிய அளவில் எல்லாருமே எதிர்பார்த்தது. இவர் சொல்லி இருக்கிற பரப்புரையின் போது அவர் கொடுத்த வாக்குறுதிகள்ன்றது வந்து சாத்தியமில்லாத வாக்குறுதிகள் அப்படின்னு பெரிய அளவில் விமர்சனம் செய்யப்பட்டது. அப்போது வந்து நிதி நிலைமையை காரணம் காட்டி அதை தள்ளி போடுவார் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் பெருவாரியாக இருந்தது. அதை நிரூபிக்கும் வகையில் இவருடைய செயல்பாடு இருக்கா? ஏன்னா இப்போ அவர் வந்து அந்த நிதி நிலைமை என்னன்னு தெரியலை, எப்படி இருக்குன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. அதை தொடர்ந்து அதை பார்த்து தான் நான் இது பண்ணணும், என்னோட திட்டங்களை செய்வேன்னு சொல்கிறாரு, செய்ய முயற்சிக்கிறேன், செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை தாண்டி வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா, இப்ப இது எல்லாமே வந்து நிதி நிலைமையை பார்த்த பிறகு செய்யறன்றது, அவகாசம் கேட்கறது எல்லாமே அப்படித்தான் பார்க்கணும். அந்த விமர்சனங்களை உறுதிப்படுத்துற மாதிரி. கரெக்ட். நீங்க அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவ்வளவு உறுதிமொழியில கொடுத்துருக்க கூடாது. அது வந்து சாத்தியம் இல்லைங்கிறது வந்து அதை பார்த்தும் போதே தெரிஞ்சுது. ஏன்னா ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, இதுக்கும் நிறைய பணம் தேவைப்படும். ஸோ அது பிராக்டிக்கலா பாசிபிள் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. திமுக 2021 அந்த பாடத்தை வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆட்சிக்கு வரணும்னு பகத்தொகை இல்லாமல் உறுதிமொழியில் கொடுத்துடக்கூடாது, அதை நீங்கள் நிறைவேற்ற முடியாது. அது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலாக விஜய் கிட்ட மக்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. விஜய் மேலே வச்சிருக்கிற அன்புனால அல்லது இந்த இருந்த ஆட்சி மேலே இருந்த ஆன்டி இன்கம்பன்சினால இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. விஜயலை மட்டும் இல்லை, திமுக எதிர்ப்பாலையும் சேர்ந்து தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. இவர் வரணும்னு நினைச்சாங்க, இவர் இது செய்யணும்னு அவங்க பெருசாக எதிர்பார்க்கல. அவர் இந்த உறுதிமொழிலாம் கொடுக்கலன்னா கூட ஆட்சிக்கு வந்துருப்பாரு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதில் கொஞ்சம் ஒரு ப்ரூடெண்ட்டாக வந்து நிதி நிலைமையை மனசில் வச்சுக்கிட்டு வாக்குறுதியில் கொடுத்துருக்கலாம். நிதி நிலைமை எல்லாருக்குமே தெரியும்ல, அவர் எதிர்கட்சி, அவர் வந்து ஆட்சியில் இல்லைன்னா கூட அது பப்ளிக் டாக்குமெண்ட் எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதை செஞ்சுருக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து அவருடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றலைனாலும் ரொம்ப பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க, அவர் கொஸ்டின் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அது வந்து அவருக்கு கிடைச்சிருக்கிற சலுகை, இந்த கரிஸ்மேட்டிக் பர்சனுக்கு இருக்கிற ஒரு சலுகைன்னா சொல்லுவேன். திரு ஸ்டாலினோ திரு எடப்பாடி பழனிசாமியோ சீஃப் மினிஸ்டர் இருந்தால் ஏன் செய்யல, அந்த வாக்குறுதி என்னாச்சு, 500ல் 200 தான் பண்ணியிருக்கீங்க, கடைசி வரைக்கும் திரு ஸ்டாலினை கேட்டுட்டு இருந்தாங்க. பட் வந்து இவர் வசீகரம் உள்ளவருங்கிறதுனால பரவாயில்லைங்க, அவர் இப்போ தானே வந்திருக்கிறாரு, இதில் சரியில்லைங்க, அவரே டைம் கேட்டாருங்க அப்படின்னு தான் சொல்லக்கூடும். பட் வந்து அவர் கொஞ்சம் அதில் வந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்துக்கணும். இதுதான் செய்ய முடியும், இது என்னால் செய்ய முடியாதுங்கிறத சொல்லி 2500 ரூபா சொல்லியிருக்காரு. 1000 ரூபாய் எங்கே, 2500 ரூபாய் எங்கே உரிமை தொகை. ஸோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றது ரொம்ப ரொம்ப கடினம், அது எல்லாருக்குமே தெரியும். இந்த வெள்ளை அறிக்கைக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். வெள்ளை அறிக்கை மூலமாக எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் முடிஞ்சதை செய்யணும். அவர் ஊதாரித்தனமான செலவுகள்லாம் கட் பண்ணிட்டு, அரசுக்குன்னே ஒரு பெரிய அந்த ஒரு பிரச்சனை இருக்குது, ஆடம்பரமாக விழா எடுக்கிறது, இவர் அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஒரு அரை மணி நேர விழாக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாய் அலங்காரத்துக்கு செலவழிக்கிறது, அப்புறம் அமைச்சர்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய செலவினங்கள் வந்து கட்டுக்கு மீறி போகிறது, இது எல்லாத்தையுமே அவர் கட் பண்ணணும். முதல்ல அவர் சிக்கனமாக ஆட்சி நடத்தணும், ஆடம்பரம் இல்லாமல் ஆட்சி நடத்தணும். மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மக்கள் அவர் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு அவர் வந்து ஒரு இது பண்ணணும். அவர் வந்து அது ஒரு பிரதிபலன் கொடுக்கணும் அவங்களுக்கு. இது நீங்கள் எனக்கு பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு இது பண்ணுறேங்கிற ஒரு நோக்கத்தில் இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாதுங்க. அவர் செய்யலைன்னா கூட மக்கள் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சியே வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும். பணம் இல்லைன்றீங்க, உங்களுக்கு மட்டும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பிடுவாங்க. ஸோ அந்த சின்சியாரிட்டி முக்கியம், எளிமை முக்கியம். அண்ணாவை வந்து ரொம்ப வியந்து ஓதுறாரு. ஸோ அண்ணா எப்படி எளிமையாக இருந்தாரோ, பெரியார் எப்படி எளிமையாக இருந்தாரோ, அப்புறம் அம்பேத்கர் எப்படி கொள்கை பிடிப்போட இருந்தாரோ, அதை வந்து இவர் செஞ்சாலே மக்கள் அந்த வாக்குறுதிகளை விட்டுட்டு இவருக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். திரு ராசி ஏலாப்பன் அவர் சொன்னது ரொம்ப குறிப்பாக சொன்னது, கடந்த ஆட்சியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னு சொல்லி எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை வலியுறுத்தி பெரிய இதெல்லாம் வந்து அப்போ அமைச்சராக இருந்த டிஆர்பி ராஜா வெள்ளை பேப்பரெல்லாம் காமிச்சார், இதுதான் வெள்ளை அறிக்கைலாம் சொல்லி ஒரு கிண்டல் செய்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா அவங்க வெளிநாடு பயணம் செய்திருந்தாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னா, வெளிநாடு பயணம் செஞ்சாங்க, எவ்வளோ தொழில் முதலீட்டை ஈர்த்தீங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கேட்டபோது வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க. இதற்கு முன்பாக யாரும் அதிகாரப்பூர்வமாக வெள்ளை அறிக்கை வெளியிடுவதாக சொல்லுவாங்க, ஆனால் வராது. அது மாதிரி தான்
இதை வந்து பிடிஆர் ஒரு முறை இதை செஞ்சார் வெள்ளை அறிக்கை. ஏன்னா அவர் வந்து இதே தான் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது என்னதுன்னு கேட்டபோது அவர் வந்து பிடிஆர் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். இப்போ அதே மாதிரியான நிகழ்வை இவர் செய்வார். இப்போ இது ஒரு விதமான நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம பார்க்குறோமா? இல்லை, உண்மையிலே அது ஒரு புதிய மாற்றம் தான். நியூ எரா அவர் சொன்ன மாதிரி ஒரு புதிய எல்லா மரபுகளையும் கடந்தது. இப்படி தான் பேசணும், இந்த மொழியில் தான் பேசணும், எல்லா புரோட்டோக்காலையும் உடைச்சிட்டு நானாக இருப்பேன், எனக்கும் மக்களுக்கும் கனெக்டிவிட்டி என்ன உண்மையாக இருக்கிறது, அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவருடைய உடல் மொழியிலேருந்து எல்லாம் சரியாக இருக்குது. இந்த வெள்ளை அறிக்கை ஏன் வந்து நீ சொன்னது செய்யலை அப்படின்னு எல்லாரும் சார்ஜ் வைக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்டில் எவ்வளவு வரி போடுறாங்க, மத்திய சர்க்கார் எவ்வளவு மாநிலத்துக்கு தருது, இந்த பொருளாதாரத்தை எங்களுக்கு எப்படி பிரித்து செலவு செய்கிறீங்க, எங்களுக்கு எப்படி பயன்படுது, என்ன மீதி இருக்குன்றது தெரியாத ஒரு மர்மமான கவர்மெண்ட்டாகவே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எவ்வளவோ அவர் சொல்லிட்டார், 200 யூனிட்டு 2500 ரூபா இது எல்லாம் சொல்லியிருந்தால் கூட இங்கே இவ்வளோ தான் இருக்குது, நான் சொன்னதுபடி பார்த்தேன்னு சொன்னால் இதெல்லாம் பண்ணாங்க கவர்மெண்ட் நடத்த முடியாது என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டால் அவர்கள் நீங்கள் செய்ய சொன்னதெல்லாம் வேணாம்பாங்க. எங்களுக்கு இது போதும், நீங்கள் கரெக்டாக பண்ணால் போதும், ஊழல் வேணாம், லஞ்சம் வேணாம், எங்களை நிம்மதியாரு, பாதுகாப்பாரு என்கிற எண்ணத்திற்கு மக்களே வந்துடுவாங்க. அரசியல் கட்சிகள் கேள்வி வைக்கும், இவர் என்னெல்லாம் தப்பு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம் என்பது இருக்கு பாருங்க, கவர்னன்ஸே அதான். இவ்வளவு காலமாக சொல்லப்படுகிற கவர்னன்ஸே மக்களுக்கான அரசு. நீங்கள் போகிற வரைக்கும் மக்களுக்கான அரசாக இருக்கிறீங்க, அங்கே போன ஒரு படி உங்களுக்குள்ளேயே எல்லாம் வரவு செலவு பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கு பண்ணதா சொல்கிறீங்க, எங்களுக்கு தெரியல. எப்படி வீட்டில் வந்து மூத்த ஒரு அப்பா வந்து என்ன வரவு செலவு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் உனக்கு எதாவது பார்த்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அரசு இருந்தது. அதை உடைக்கிறார். அந்த உடைக்கிற மூலமாகவே அவர் வெளிப்படைத்தன்மையோடு இருப்பாங்க. செயலனாலும் பெருசாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இன்னொன்று அவர் பண்ணுறாரு, அவர் குட்டீசன் போகிறாரு. அடுத்து 15 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கூட என்னை விரும்புகிறவர்களை நான் போய் மதிக்கிறேன் எடுத்து போகிறேன். தன்னுடைய அந்த அடுத்த 10 ஆண்டு காலம் 15 ஓட் பேங்க் கரெக்ட் பண்றாரு. எவ்வளவு ஞாபகமா பண்றாரு பாருங்க. நண்பா நண்பின் யாரையும் அவர் விடல, ரொம்ப ஜாக்கிரதையா. அவரோட கடைசி பரப்புரையிலையும் குட்டீஸை தான் அழுத்தமா கிண்டர்ஜாய் வீட்டுல எப்படி கேட்டு வாங்கு அடம்பிடிப்பீங்களோ அது மாதிரி பெற்றோர்களை அடம்பிடிச்சு வாக்களிக்க. நீண்ட கால பார்வை பார்த்தீங்கன்னு சொன்னா வளர்ற தலைமுறை, வளர்ந்த தலைமுறை, வளர்ந்து விட்டு தலைமுறை 3 தலைவரையும் கவர் பண்றாரு. அந்த நான் பெரியவன் கிடையாது, நான் உங்க வீட்டு பிள்ளைங்க, ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டருடைய பையன் என்று சொல்றதெல்லாம் இதெல்லாம் விஜய் மீதான அந்த ஒரு பிம்பம் இருந்தது இல்லையா, அதை உடைக்கிற அப்படின்னு பார்க்கலாம். அவருக்கு எனக்கு பசி தெரியும், எனக்கு வறுமையை பத்தி தெரியும் சொன்னார். நான் பசியில் வளர்ந்தவன், கண்டிலிருந்து வந்திருக்கேன், சாப்பாட்டு கஷ்டப்பட்டிருக்கேன் சார். எம்ஜிஆர் பசியில வந்து எல்லாருக்குமே தெரியும். திரு சொன்ன மாதிரி இது வந்து ஒரு புது தகவல். அவர் ரொம்ப வசதியான சூழ்நிலையில வளர்ந்தாரு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். உண்மையிலேயே சந்திரசேகர் சார் வந்து அசிஸ்டன்டா இருக்கும்போது அவங்க மனைவி சோபா அவர்கள் மேடையில் பாட்டு பாடுவாங்க. அதுல அந்த பணம் தான் அவருடைய சந்திரசேகருக்கு வந்து ஹெல்ப்பா இருந்தது. அவருடைய தாய்மாமன் சுரேந்தர் இருக்காரு, மோகன் படத்துக்கெல்லாம் வந்து குரல் கொடுப்பாரு. அவங்கெல்லாம் உண்மையிலேயே மேடைகளில் பேசி பாடி தான் குடும்பம் நடத்தாங்க. அதுக்கு பிற்பாடு வந்து இயக்குனராக மாறினாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிலைமை மாறிச்சு. ஆனால் அவர் பிறக்கிற போது ஒரு ஏழையாக தான் இருந்தார். அவர் வளமையாக இருந்தால் கூட அவர் ஏழையை உணர்ந்து கொண்டே இருந்தார். சார் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற காரணம் என்னன்னா, இந்த திருக்குறள் சொல்லுவாங்க, தந்தை மகன் காட்டும் நன்றி, இப்போ மகன் தந்தை காட்டும் உதவி, ரெண்டும் கரெக்டாக இருக்கு. அவர் ஒரு நாளும் ஏழ்மையும் மறந்து சந்திரசேகர் பேசி பார்த்ததே இல்லை. அவர் சொல்லுவார், சார் என் பிள்ளைய நான் இப்படி வளர்த்துருக்கேன். அவரை தான் சொன்னார். 10 நாளைக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது சொன்னார், என் பிள்ளைய நான் வளர்த்துருக்கேன், அவனுக்கு அரசியல் சொல்லி கொடுத்துருக்கேன், அவன் கவனமாக பார்த்துக்கிட்டே இருந்தான், அவன் வருவான் சார், அவன் மேலே நம்பிக்கை இருக்கு சார். அந்த நம்பிக்கையை அவர் காட்டியிருக்காரு. ஒருபோதும் பொய்யாக நடிக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஒருவேளை அவர் நடிப்பே கூட அவருடைய இயல்பான தன்மையை தான் திரைப்படத்தில் காண்பித்தாரோ என்று கூட நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. சார் இப்போ சார் சொன்ன மாதிரி இவர் எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து அவருடைய கரியரில் ஆற்றிருக்கிற அந்த பணியை வந்து நம்ம அக்னாலஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த அரசியல் ஆர்வத்தை ஊட்டினது மட்டும் இல்லை, பல வருடங்களாக அதுக்கு க்ரூம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு இன்ட்ரோவர்ட். அவரை நீங்கள் அரசியலுக்கு தயார்படுத்துறது நாட் ஈஸி. அதுவும் அவரோட பாப்புலாரிட்டி அதிகமாக அவர் வந்து அந்த ஆசையும் வச்சுக்கிட்டு இருந்ததே பெரிய விஷயம் நான் சொல்கிறேன். எனக்கு இவ்வளோ புகழ் இருக்குது, பேர் இருக்குது, இவ்வளோ கலெக்ஷன் ஆகுது, நான் மட்டும் என்னோட ஓன் உலகத்தில் இருந்திருக்கேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இவர் ஆரம்பத்தில் கொடுத்த அந்த ஒரு உற்சாகம், ஒரு நம்பிக்கை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய விழுமியங்களுக்கு தந்தை நிச்சயமாக காரணம் தானே, அவங்க சொல்லி வளர்க்குறது தானே. நீங்கள் பணக்காரன் ஆறா கூட அது முன்னாடி இருந்த நிலைமை மறக்கக்கூடாதுங்கிறது ஒரு எல்லாருக்குமே ஒரு நல்ல பாடம் தானே அது. சார் அந்த நியூ கவர்னன்ஸ் இருக்கு பாருங்க. இவர் வெள்ளை அறிக்கை அப்படின்ற அந்த அறிவிப்பு அப்படின்றது 2021 திமுக ஆட்சிக்கு வந்தப்ப பிடிஆர் பழனிவேல்ராஜன் முந்தைய அதிமுக அரசோட நிதி நிலைமை எப்படி அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க, அதோட நிலை என்ன அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்றதுக்காக 120 பக்க வெள்ளை அறிக்கை ஒன்றை இவங்க வெளியிட்டிருக்காரு. பிடிஆர் பழனிவேல்ராஜன் அப்ப நிதியமைச்சராக இருந்தாரு, அவர் அதை வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட அதை பின்பற்றி தான் இவரும்
பழைய திமுக இப்போ திமுக அரசு விட்டுட்டு போயிருக்குன்னா என்ன நிலைமையில விட்டுட்டு போயிருக்காங்க, அதோட நிதிநிலை என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதை வெள்ளை அறிக்கை வெளியிட்டு அதை தொடர்ந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ சமூக வலைத்தளங்கள் நிறையா இந்த வந்தே மாதரம் பாட்டு முதப்பனா தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது அப்படின்றது ஒரு விமர்சனங்களாக பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. பழைய வரலாறு அப்படின்றது திமுக இருக்கும்போது சட்டப்பேரவைக்குள்ளேயே வந்து தேசிய கீதத்தை பாடணும், அது பிறகு தமிழ்தாய் வாழ்த்து பாடணும்னு அப்போ இருந்த ஆளுநர் என் ரவி சொன்னார். அதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போ இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இவங்கெல்லாம் மறுப்பு தெரிவித்தாங்க. அதை தொடர்ந்து அவர் வெளிநடப்பெல்லாம் செஞ்சுட்டு போனான்ற காட்சிகளை நம்ம பார்த்தோம். பட் ஆனால் இங்கே வந்து வந்தே மாதரம் பாடப்படுகிறது, அது பிறகு தேசிய கீதம் பாடப்படுகிறது, அதை தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுது. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எஸ் இல்லை, உண்மையிலேயே நமக்கு பழக்கப்பட்டது நம்ம தாய்மொழிக்கு வந்து முதலிடமும், அதுக்கப்புறம் நம்ம தேசத்திற்கு அடுத்து நம்ம பழக்கப்பட்டது, அதுதான் மரபும் கூட. அதில் தான் நம்ம கனெக்ட் ஆயிருந்தோம். மொழி வழியாகத்தான் அரசியல் வந்து கனெக்ட் ஆகி அது மேலோங்கி நிற்கும் போது எல்லா மக்களுக்கும் ஒரு பெருமிதம் இருந்தது. ஆனால் இப்பொழுது புதுமையாக நான் கேட்குறது, முதல்ல வந்து வந்தே மாதரம் பாடி அதுக்கப்புறம் ஜனகண பாடி என்பது எனக்கு ஒரு வித்தியாசமாகத்தான் இருந்தது. ஆனால் ஒரு நடைமுறை மாற்றின தமிழ்தாய் வாழ்த்தை விட்டுருந்தாங்கன்னா தான் வருத்தப்படணும். தமிழ்தாய் வாழ்த்து இருக்குது, தமிழை முத்தாய்ப்பாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். முதல்ல இருந்தது இப்போ முத்தாய்ப்பாக இருக்குது. எனவே விட்டு விட மாட்டேறது பெரிய சர்ச்சையாக எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லாத இளைய தலைமுறையோடு நம்ம இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த எக்காரணத்துக்கு கொண்டும் தாயையும் தமிழ் மொழியும் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு மரபாக இருக்கிறது. ஏன்னா வந்தே மாதரத்தை வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி எல்லா இடத்து நிகழ்ச்சிகளும் வந்து பாடணும் அப்படின்னு முடிவெடுக்கிற போது அது பாடுறாங்க. அதுக்கப்புறம் வழக்கமாக நம்ம ஜனகண மன இறுதியில் தான் பாடுவாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்தாயை தான் பாடுவோம். அந்த மரபு மாற்றப்பட்டிருக்கிறது என்பது புதிதாக இருக்குது. அது ஒரு நெருடலாக இருக்குது. அது தவறாக நான் சொல்ல முடியல. வழக்கமாக நம்ம வந்து நம்ம தமிழ்தாய் வார்த்தை கேட்டு பழகுனதுனால சிறு வயதிலிருந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெருடலாக தோணுது. சார் சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து நான் நெருடலை தாண்டி கடந்த முறை நடைமுறையாகவே அவங்க தமிழ் தேசிய கீதத்தை பாட சொல்றாரு பேரவையில், அவர் பாட முடியாதுன்னு திமுக அரசு சொல்லுது. அதை தொடர்ந்து நீங்கள் சட்டப்பேரவை உரை தொடங்கும் போதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். 2 முறை ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சு போயிருப்பாரு. அவர் உரையை வாசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி, அது திமுக அரசு எழுதி கொடுத்த உரையை நான் அப்படியே படிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவார். அப்போ வந்து அது காரணமாக சொல்லப்பட்டது தமிழ்தாய் வாழ்த்தை பாடுறீங்க, தேசிய கீதம் பாடிட்டு தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடணும்னு அவர் சொன்னார். அப்போ வெளிநடப்பெல்லாம் செஞ்சாருன்ற காட்சிகளை நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதுவும் இதுவும் எப்படி ஒப்பிடுகிறது அப்படின்றது. இப்ப இன்று விஜய் பேசின எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ திமுகவோட ஒட்டி பேசுறாரு. அவர் இந்த நண்பா நண்பி குட்டீஸ் இதெல்லாம் தாண்டி அவர் பேசின ஒரு வெள்ளை அறிக்கை ஏற்கனவே திமுக அரசு கொள்கையிலுமே திராவிட அதோட சித்தாந்தம் அதுவே தான் பண்ணும்போது எது புதிதாக இருக்கிறது, அப்புறம் இந்த தேசிய கீதத்தை அனுமதிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. நீங்கள் வந்து பிப்ரவரி மாதம் மத்திய அரசு ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்கிறாங்க. தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி ஃபுல் வந்தே மாதரம் பாடலாம், அப்படி இல்லைன்னா 3 minutes 10 seconds உள்ள அந்த ஸ்டான்சாஸ் மட்டும் பாடணும், முன்னையும் பின்னையும் பாடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அது வந்து இப்போ நீங்கள் தென் மாநிலங்களில் ஒரு பிரச்சனையை கேட்கலாம். ஏன்னா இங்கே வித்தியாசமான உங்களுக்கு வந்து வேற மொழி வந்து தாய்மொழியாக இருக்குது மக்களுக்கு. அதனால யாருக்கு ப்ரெஃபரன்ஸு, எந்த மொழிக்கு ப்ரெஃபரன்ஸு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அப்புறம் வந்தே மாதரத்துக்கு உள்ளேயே சில ப்ராப்ளம் இருக்குது. ஒரு பக்கிம் சந்திர சட்டசரி எழுதும்போது அதில் வந்து ஒரு மத நோக்கம் இருந்தது. அந்த ஆனந்த் மட்டுங்கிற நாவலில் வந்து மத உள்நோக்கம் இருந்தது. இஸ்லாமியர்களை வந்து அதை அந்நியப்படுத்துகிற ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருந்தது. அதனால தான் வந்து சில ஸ்டான்சஸ் மட்டும் பாடலான்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்குங்க மும்மொழி கொள்கையை ஒரு அலோவ் பண்ணாமல் இருந்தால் சரி, அதுதான் மெயின். நம்மளோட இப்போ திமுக அதிமுக இது வரைக்கும் அண்ணா சொன்ன அந்த இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை காப்பாற்றினா போதும். இந்த விஷயத்தில் வந்து இது ஏன் பாடல, அது ஏன் முன்னாடி வந்தது அப்படின்னு சொன்னால் வந்து அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வேணாம்னு நினைக்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்தை பாடிட்டாங்க, பாடாம போய் ஏன் இந்த கேள்வி எழுது அப்படின்னா, இப்போ ஜோசப் விஜய் மீதான பார்வை அப்படின்றது இப்போ நம்ம உங்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவு தர விசிக தலைவர் தொல் திருமாவளவனே சொன்னார் வந்து RSSோட கைப்பிள்ளை அப்படின்லாம் சந்தேகம் இருக்கு அப்படின்லாம் சொன்னாரு. அந்த இதோட நீட்சியாக அதை வச்சு நீங்க அதோட ஒப்பிட்டு சமூக வலைத்தளங்களை பகிரப்பட்டு வருது. இதை வச்சு நீங்க அப்படிலாம் முடிவு கட்ட முடியாது. RSSோட கைப்பிள்ளை வந்து காங்கிரஸோட கூட்டு சேர மாட்டார். மோடி அமித்ஷா அவர்களுக்கு RSSக்கு காங்கிரஸ் அழியணும், காங்கிரஸ் முக்து பாரத்ன்றாங்க. அந்த காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு கம்பேக் சான்ஸ் கொடுத்துருக்காரு. அவரை நீங்க RSS கைப்பிள்ளைன்னு சொல்லவே முடியாது. திருமாவளவன் சொல்றது லாஜிக்கே கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா சந்தேகத்தை திரைமறைவுல திமுக பேசுவாங்க அப்படின்னு நினைச்சதை வந்து அவர் என்ன சொல்லுவாரு? அதை பத்தி அவர் ரியாக்ட் பண்ணல, பண்ணிருக்கணும்ல. அந்த ஒரு பேச்சு போனதுங்கிறது பட்டவர்த்தமா வெளில தெரிஞ்சிருச்சு. இப்ப வந்து அவர் பேபி சொன்னாரு சொல்லலைங்கிறதுலாம் வந்துருச்சு. அதுக்கு என்ன திருமாவளவன் எதிர்வினையாற்றினார்? அந்த கேள்விலாம் வரும். நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து இதுல கவனமா இருக்கணும். திருமாவளவன் சொல்றதை நம்ம இப்படி வேணா எடுத்துக்கலாம். ஜென்ரலா
பிஜேபி வந்து ஒரு நாடு, ஒரு தேர்தல், ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், ஒரு மதம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர்கள். ஸோ விஜய் எப்போதுமே விஜிலண்டா இருக்கணும், அதை நம்ம சொல்லலாம். ஆனா இதனால வந்து அவர் RSS கைப்பிள்ளை ஆயிட்டாரு, பிஜேபியோட கைப்பா ஆயிட்டாருன்னு சொல்றது வந்து நியாயம் இல்லைன்னு சொல்றேன். இது வந்து ஒரு 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 சின்ன விஷயமா நான் பார்க்குறேன். அதான் சின்ன விஷயம்னா இது வந்து ரொம்ப பெருசா ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயம். ரைட். திரு ராசி இலக்கணம், உங்களுடைய பார்வையில் இல்லை, தமிழ் தாய் வாழ்த்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீராரம் கடலோடத்தை தான் பாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் புதுவை மாநிலத்தில் அது கிடையாது. இல்ல, அது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுது. அவங்களோட தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க. புதுவையில பாத்தீங்கன்னா அவங்களோட தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு தான் தேசிய கீதம் பாடுறாங்க நினைக்கிறேன். பொதுவாகவே நம்ம மரபு சார்ந்த தமிழ்நாட்டில் வந்து மொழியை வந்து நம்ம முன்னிலைப்படுத்தி தான் வரோம். எனவே எல்லாரும் பொதுவாக அதை இப்படி புரிஞ்சுக்கலாம். மத்திய அரசு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா முதல்ல தமிழ் தேசிய கீதம், அதன் பிறகு தமிழ் மாநில அரசு மாநில அரசியலையோ சட்டசபையிலேயோ தொடர்ச்சியாக தமிழை முன்னிலைப்படுத்தி செய்வது என்பதுதான் இவருடைய அந்த அந்த கழகத்தின் திராவிட பாரம்பரியத்தினுடைய நீட்சியாக சி. ஜோசப் விஜய் அவர் நடிக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். இல்லை பரவாயில்லன்னு விட்டுட்டாருன்னா மறுபடியும் மொழிக் கொள்கைகளை பின்னாடி போறாருன்னு ஒவ்வொன்றுத்துல சந்தேகம் வரும். அதெல்லாம் ஒரு சரியா உறுதியாக இருந்தால் நல்லதும் கூட, அவருக்கு நல்லது. அப்ப கவர்னர், நீங்க பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், இவங்க நிகழ்ச்சியில நீங்க தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம மாநில நிகழ்ச்சிகள்ல இது இவங்க இஷ்டத்துக்கு செய்யலாம். அதை விட முக்கியம் இந்த காஸ்மெட்டிக் விஷயங்களை விட நீங்க தமிழுக்கு உண்மையா உழைக்கணும், இருமொழி கொள்கைகளை காப்பாற்றணும், பள்ளி மாணவர்களுக்கு தமிழ்ல எழுத படிக்கிறதுக்கான அந்த வசதிகளை ஏற்படுத்தி தரணும். தமிழே படிக்க தெரியாம ஒரு தலைமுறை உருவாகிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா ஸ்கூல்லையும் CBSE வருது, தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ப்ரொஃபஷனல் அட்மிஷனுக்கு பயன்பட மாட்டேங்குது. அதுல ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம இலக்கியங்களை பசங்களை எடுத்துட்டு போகணும், பசங்களை படிக்க வைக்கணும். இதுவும் முக்கியம் தான். இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து நம்மளுக்கு வந்து உணர்ச்சி பூர்வமான விஷயம். அதனுடைய தொன்மையும் அதனுடைய வேல்யூவும் நம்ம காப்பாற்றுறோம். அதுல வந்து கவனமா இருக்கணும். பிஜேபி என்ன செய்யும், சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கும், ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது, அதுக்கெல்லாம் போராடணும். அதெல்லாம் திமுகவுடைய கொள்கை தான், இவர் கொள்கையை நினைக்கிறேன், போராடுவார்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த விஞ்ஞான உலகத்தில் நமக்கு ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்முடைய தமிழகத்தினையும் தமிழ் மொழியை சார்ந்த அந்த வளமையை வந்து அதிகமாக புறந்தள்ளிக்கிட்டு வெறும் பொருளாதாரம் சார்ந்த புதிய வாழ்க்கைக்கு போகிறாங்களே, அவர்களுக்கு நம்முடைய ஆணிவேர் என்பது தமிழும், தமிழ் பண்பாடும், தமிழ் கலாச்சாரமும், சமூக நீதியும் என்பதை அவர் வந்து மறுபடியும் புனரமைத்துக் கொள்வதற்கு ஆரம்ப கால பாடசாலையிலிருந்து கொண்டு வரன்றது மிக்க முக்கியம். நமக்கு ஆணிவேர் எப்பொழுதுமே நாம் வாழ்ந்த மண்ணும் மண் சார்ந்த அந்த வளையம் தான். அதை ஒரு திடகார்த்தமாக சொல்லணும். எப்படி கர்நாடகாவில் வந்து கன்னடம் என்பது முக்கியம், அது மாதிரி தாய்மொழி வந்து எல்லா பள்ளிகளிலும் அவசியம் என்று அவர் முதன்மைப்படுத்தணும். அதை வந்து உறுதிப்படுத்தினார் சொன்னால் இன்னும் ஒரு அடுத்த தலைமுறையை கூட இந்த மொழியை விட்டு விடாமல் தொடருவாங்க. இல்லை பரவாயில்லைங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நியூ இயராவாக இருக்கக்கூடாது என்று நான் வந்து ஞாபகப்படுத்தேன். அப்புறம் தமிழ் மொழி சோறு போடுமான்னு சில அறிவாளிகள் கேட்கலாம். போடும். மொழி இலக்கியம்ங்கிறது வந்து சோறு போடுறதுக்காக நம்ம படிக்கிறது இல்லை, நம்மளை வந்து வளமைப்படுத்துறதுக்காக சோறும் போடும். சோர்வடையாமல் இருக்கும். கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்து இந்த ஏஐ ஈரால, சோஷியல் மீடியா ஈரால மக்களுக்கு பதற்றமும் ஒரு அமைதியின்மையும் இருக்கு. அங்க மொழி வந்து மிகப்பெரிய ரோலை பிளே பண்ணும். இலக்கியங்களை படிக்க ஆரம்பிச்சா அவங்களோட கற்பனை விரியும், சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இளைஞர்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கணும், அதை சொல்ல வரேன். தமிழ் படித்தா வீணாக போயிடுவாங்கன்னு கிடையாது. தமிழ் படித்தா நீங்கள் பொருளாதாரத்தை தாண்டியும் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத வந்து உணர்ந்துக்கணும். அதை நம்ம ஆளுங்க, நம்ம அரசியல்வாதிகள் பேசுறது இல்லை, உணர்ச்சி கட்டத்திலேயே வச்சிருக்கிறாங்க. அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும்னு சொல்கிறேன். போய் அரசாங்க அலுவலகங்களில் நுழைஞ்சு ஒரு வேலையை முடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் எளிமையாக்கலாம்ல, அதுக்கெல்லாம் பணம் தேவையில்லை. அதுக்கு நீங்கள் வந்து 5000 கோடி 10,000 கோடி செலவு பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் கொடுத்துருக்குற வாக்குறுதிகள் மாதிரி. ஸோ அதை செஞ்சால் போதும். அது பேசிக் மினிமம் ரெக்யர்மெண்ட்டு. நீங்கள் இப்போ ஒரு வீடு கட்டணும்னா எத்தனை லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்குது, ஒரு லைசன்ஸ் வாங்கணும்னா எவ்வளோ லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு, வீட்டை பதிவு பண்ணணும்னா எவ்வளோ லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்குது, இதெல்லாம் நிறுத்தலாம் இல்லையா? அப்புறம் அந்த நடிகர் தலைவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த பதவியிலிருந்து ஒரு முதலமைச்சர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஒரு சீரியஸாக எடுத்துக்கணும். இனிமே அவர் பேசுற பேச்சு ஒவ்வொன்றும் வந்து ஒரு முதல்ல நான் கேட்டேன், இன்றைய பேச்சு எப்படி இருந்ததுன்னு கேட்கிறேன். பேச்சு அந்த டிக்னிஃபைடா இருந்தது. நீங்க வந்து இப்போ அந்த தீய சக்திங்கிற வார்த்தையெல்லாம் இனிமேல் பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து அரசியல் மேடைகளை கூட தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். யாருமே இந்த உலகத்தில் தூய சக்தியா இருக்க முடியாது, யாருமே தீய சக்தியா இருக்க முடியாது. எல்லாத்தையும் நல்ல குணமும் இருக்கும், விரும்பத்தகாத குணமும் இருக்கும். அதனால அப்படி பிராண்ட் பண்றது தவறு. அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி நடந்துக்கணும். எல்லார்ட்டையும் வந்து ஒரு அவரை திரும்ப நான் சொல்லணும்னா, அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அரசியல் கிடையாது, அன்பு தான் அவரை கொண்டு வந்துருக்குது. அந்த அன்பு எமோஷனல், அது தகுந்த மாதிரி எல்லாத்தையும் அன்பு காமிங்க, உண்மையா நேர்மையா இருங்க. அது பண்ணா போதுன்றேன். நான் வாக்குறுதி கூட அடுத்தது தான். நீங்க வந்து ஒரு வன்மம் இல்லாம இருந்தாலே போதும். அதை தான் மக்கள் விரும்புறாங்க. அதை வந்து அவர் எல்லா கட்சிகள்ட்டையும் காமிக்கணும். இந்த பழிவாங்கல் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை செய்யணும், ஊழலை தடுக்கணும், ஊழல் செஞ்சவங்களை தண்டிக்கணும். ஆனால் வந்து ஒரு வெஞ்சன்ஸோட யார் மேலுமே எங்க வேண்டாம். திமுகவுடைய ஒரு உறவை வந்து சரி செய்யணும்னு நான் நினைக்கிறேன்.
ரொம்ப குறிப்பா ஒரு விஷயத்த குறிப்பிட்டாரு. ஊழல் செய்ய நான் ஊழல் பண்ண மாட்டேன், ஊழல் செய்ய யாரையும் அனுமதிக்க மாட்டேன், அப்படி ஒரு எண்ணத்தோட இருக்கீங்க அப்படின்னா இப்பயே எரேஸ் பண்ணிருங்க அப்படின்னு ஒன்று சொல்றாரு. அந்த மெசேஜ் யாருக்கானது? அரசு அதிகாரிகளுக்கா, கட்சியில இருக்க அமைச்சர்களுக்கா, நிர்வாகிகளுக்கா, எப்படி? இது எல்லாருக்குமானது. முக்கியமா அவர் கட்சியின் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து முதல் நாளே வந்து ஒரு எம்எல்ஏ வந்து கேக்க வெட்டினது, கட் அவுட் வச்சது, நான் அவரோட ஏரியால இருந்து வரேன், திரும்புற இடம்லாம் போஸ்டர் எனக்கு வெறுப்பா இருக்கு. அதாவது போஸ்டர் வந்து நீங்க மற்றவங்க வீட்டு சுவரில் விட்டுறீங்க, அது அந்த நேம் போர்டு தெரு சாலை இருக்கிற போர்டு மேல விட்டுறீங்க, இதெல்லாமே வந்து அது ஒரு பெரிய கிரைம் கிடையாதுன்னா கூட நம்மளுக்கு வெறுப்பு ஏற்படுத்துது. நீங்க வந்து மற்றவங்க வீட்டில் சுவரில் ஒட்டுறதுக்கே உங்களுக்கு உரிமை கிடையாது, இதுக்கே எவ்வளவு செலவழிக்கிறீங்க? அவரே காவியமே, ஓவியமே, தமிழே, திராவிடமே, இதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் பழைய ஸ்டைலு. உங்க தலைவரே புது ஸ்டைல அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க பழைய ஸ்டைல பண்றீங்க. ஆட்டோ டிரைவர்ன்றீங்க, உங்களுக்கு ஏது இவ்வளவு பணம் வந்தது? மக்களுக்கு நீங்க வந்து இடையூறு செய்யாதீங்க. பெரிய பெரிய கட் அவுட்டை வைக்கிறது, நடைபாதையை ஆக்குப்பை பண்றது, இதெல்லாம் செய்யாம இருக்கணும். அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கே ஒரு வார்னிங் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம எம்எல்ஏ ஆகிட்டோம், அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டாரு, என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்காதீங்க. அந்த அரசியல் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இந்த அரசியல் உங்களுக்கு, இந்த அரசியலுக்கு மக்கள், இந்த புது அரசியலுக்கு மக்கள் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பேர் 1.25 கோடிங்கிற சாதாரணம் கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. மக்கள்கிட்ட பரிவா இருங்க, ஆடம்பரம் வேண்டாம். எளிமை எளிமை எளிமை, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எளிய மக்கள் நிறைய பேர் ஒரு ஓட்டு போட்டுருக்காங்க. நீங்க பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க ஆட்டம் போட்டீங்கன்னா மக்களே உங்க வீட்டுக்கு அமைச்சிருவாங்க. சென்ற திமுக அரசுல ஒரு மிக பவர்ஃபுல் அதிகாரியாக வலம் வந்தவர், நிதித்துறை செயலாளராக இருந்தாரு. ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல், அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி அந்த அரசுக்கு நெருக்கமான அதிகாரிகளை இவர் எப்படி பயன்படுத்துவாரு? திறமை இருந்ததுன்னா அவங்களை கண்டினியூ பண்ண விடுவாரா, இல்லது அவங்களுக்கு லாயலா இருந்தவங்க நினைப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர் முதலமைச்சரை சந்திக்கிறார். இவர் முதல்வரின் தனிச் செயலாளராக வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை என்றாலும் கூட ராதாகிருஷ்ணன் ரொம்ப கரெக்டானவருங்க. எந்த ஆட்சி மாறினாலும் தான் வந்து உண்மையா இருக்கிறதுல அவர் நம்பர் 1. அப்புறம் கம்யூனிகேஷன்ல டாப் கிளாஸ். யாரு அவரை நீங்க தொடர்பு கொண்டாலும் பதில் அளிப்பார், பதில் அளிக்காம இருக்க மாட்டார். பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, அணுகுவதற்கு மிக எளிமையா. அவர் கூடி சீக்கிரம் ஓய்வு பெற போறாரு நினைக்கிறேன். அதையும் பார்க்கணும். அவர் எவ்வளவு நாள் கண்டினியூ பண்ண முடியும், அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி தான் இருக்கு. சூப்பர் அனிவேஷன் நெருங்கிட்டு இருக்காரு அவர், நான் கேள்விப்பட்டேன். கிரைசிஸ்ல முன்னாடி வந்து நிற்பாரு. அதாவது நீங்க வந்து சங்கடமான நேரத்துல வந்து யாரு பதில் சொல்றது அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கிற போது, நான் தீ விபத்து, சுனாமி, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எல்லா இடத்துலயுமே புயல், மழை, வெள்ளம் எதுவா இருந்தாலும் கிரவுண்ட்ல போய் நிற்கக்கூடிய எக்ஸலென்ட் கம்யூனிகேட்டர். அது வந்து நம்ம அக்னாலஜ் பண்ணலாம். திரு ரகு, நிறைவா இந்த அரசிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி நிதி நிலைமை ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறதுனால என்னுடைய ரெக்யர்மெண்ட் வந்து ரொம்ப பேசிக். திமிர் இல்லாம, அராஜகம் இல்லாம ஒரு அரசு இருக்கணும். மக்களுக்கு இணக்கமா ஒரு அரசு இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த லஞ்ச லாவண்யத்தை ஒழிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யணும். அது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அப்புறம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அவர் சொன்னார். குடிநீர், இவர் சாலை வசதிகள், மருத்துவம், அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுற விஷயம் வந்து இந்த ரோடுலாம் சரியில்லாமல் இருக்கிறது. அப்புறம் இந்தியாவிலேயே அதிக அளவில் ஆக்சிடென்ட்டில் உயிர் இழக்கிற மாநிலங்கள் ஒன்று தமிழ்நாடு. ஸோ அதெல்லாம் கூட அது சரி பண்ணும். நீங்கள் அதிக செலவில்லாத இந்த விஷயங்களை செய்யுங்க. ஒரு அன்பான அரசாக இருங்க. அன்பை உங்கள் ஆயுதமாக பயன்படுத்துங்க. அரசு அதிகாரிகள், அரசு இயந்திரம் மக்களுக்கு இணக்கமாக இருக்கணும். நீங்கள் பெருசாக கோட்டை கட்டத்தெல்லாம் அடுத்தது இருக்கட்டும். இதெல்லாம் சின்ன விஷயம். இதுக்கு வந்து 1 லட்சம் கோடி தேவையில்லை. லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு, கனிம வள கொள்ளையை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பணம் தேவையில்லையே, ஒரு வில் பவர் தான் தேவை. அதை வந்து திரு விஜய் செய்யணும். சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் செய்யணும். அப்புறம் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அந்த பவர் சென்டர்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விஜய்க்கு அது மிகப்பெரிய டேஞ்சர். அவர் பின்னாடியே நிற்கிற அந்த விஷ்ணு ரெட்டி யாரு, அப்புறம் வந்து அந்த கேவிஎன் இல்ல, அதான் அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. இங்க பவர் சென்டர் எதுவுமே கிடையாது, நான் மட்டும் தான் பவர் சொன்னாலும் அந்த டேஞ்சர் இருக்குது. நீங்க இந்த அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கே நீங்க செக்ரட்டேரியட்ல வல்லூர்கள் சுத்திட்டு இருக்கலாம். இந்த கான்ட்ராக்ட் நான் வாங்கி தரேன், எனக்கு இவரை தெரியும், எனக்கு அவரை தெரியும்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுல வந்து அவர் வெற்றி பெற்றுட்டாருன்னா பாதி கிணறு தாண்டிடுவார். அவங்க தான் பிரச்சனையை ஏற்படுத்துறது. மக்களுக்கும் அரசுக்கும் இடைவெளி ஏற்படுத்துறதே அந்த இடைத்தரகர்கள் தான். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒரு டாப் ஸ்டாராக இருந்த அரசியலுக்கு வந்ததுக்கு காரணம் அவருக்கு வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு காரணம். ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறார் அவர் வந்து இந்த முடிவு எடுத்தது நிச்சயமாக மக்களுக்கு செய்யணுங்கிறதுக்காக தான். அதுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்டோட அவர் முயற்சி செய்யணும். வெற்றி கூட அடுத்தது. அவர் வந்து அந்த ஒரு சின்சியாரிட்டி இருந்ததுன்னா போதும், வெற்றி பெற்றுவார்னு நினைக்கிறேன்.
அதை அவர் கடைசி வரைக்கும் அந்த மக்கள் அன்பை மட்டும் அவர் மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லா சமயத்துலையும் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க, அபரிமிதமாக கொடுத்துருக்குறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தாண்டி கொடுத்துருக்காங்களோ எனக்கு தோணுது. அவங்க அச்சீவ் பண்ணதை விட அவர் அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகள்லையும் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறார். அந்த நான் ஓட்ஸை பார்த்தேன். எந்த தொகுதியிலையுமே நீங்கள் அவரை புறந்தள்ள முடியாது. தோத்த தொகுதியில் கூட ரொம்ப நெருக்கமாக ஜெயிச்சவங்களுக்கு நெருக்கமாக வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் ஏடிஎம்கே ரொம்ப ரொம்ப வீக். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியும் ஜெயிக்கல, ஆனால் 60,000 70,000 இந்த மாதிரி வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. ஸோ ஒரு பேன் தமிழ்நாடு பார்ட்டியாக தேவைக்க உருவாகிருக்குது. 35% முதல் எலெக்ஷன்லாம் எக்ஸ்ட்ராடனரி அச்சீவ்மெண்ட், இமாலய சாதனை. ஒரு 50 வருஷ கட்சி 77 வருஷ கட்சியை எதிர்த்து அவர் பண்ணியிருக்கிறாரு. இதை தொடரணும்னா இனிமே தான் அவருக்கு ஹார்ட் ஒர்க் ஆரம்பிக்குது. இதுவரையும் அவர் சந்தித்த சவால்களை விட இனிமே வர சவால்கள் தான் ரொம்ப ரொம்ப கடினமானது. ஏன்னா பவர் அப்படிங்கிறத நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நேர்மையான மனிதன் பவர் இல்லாமல் நேர்மையாக இருந்துட முடியும். பவரை கொடுத்துட்டிங்கன்னா அந்த நேர்மையெல்லாம் கேள்விக்குறியாயிடும். கறி அள்ளியை போட்டால் தான் கை கரையாக இருக்கா அப்படின்னு பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த பவருங்கிற அந்த கறி கிடச்சிருக்குது. கரையில்லாத ஒரு ஆட்சியை நடத்துறதுக்கு ஒரு முயற்சி செய்யணும். ஏன்னா அவர் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, அவரை சார்ந்தவர்களும் உண்மையும் நேர்மையுமா இருக்கணுங்கிறது முக்கியம். அதையும் அவர் என்ஷூர் பண்ணணும். அந்த கண்காணிப்பு கடைசி வரைக்கும் இருக்கு. திரு ராசி அழகப்பன், ஊழலற்ற ஆட்சி அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம் விஜய் தலைமையிலான அரசுல அப்படின்றது அப்புறம் ஒட்டுமொத்தம் உங்களுடைய நிறைவு பார்வை? அவர் எளிமையாக இன்னைக்கு அந்த எண்ணத்தில் அவர் வந்திருக்கலாம். அவர் மாறினால் போதாது. இந்த நிர்வாகம் என்பது அடியிலிருந்து மேலே வரைக்கும் முழுக்க கெட்டு போயிருக்கு. காசு கொடுக்காம ஒரு காரியம் நடக்காது அப்படிங்கிறது தான் அரசு எந்திரங்களுடைய இடம். எளிய மக்கள் இன்னும் அண்ணாந்தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடைவெளியை குறைக்க பயன்படுத்தணும். முற்றிலும் மாறிடும் அப்படி நான் நம்பலை. அப்படிலாம் ஜீபூம்பா மாதிரி நடந்துடாது. இது ஒன்றும் சினிமா கிடையாது, இது அரசாங்கம். அந்த அரசாங்கத்தில் முடிந்த வரைக்கும் அந்த தவறுகளை குறைக்க பார்க்கணும். விலைவாசியை கட்டுப்படுத்தினாலே மிகப்பெரிய ஆட்சியாக அமையும். நீங்கள் பெருசாக ஒன்றும் கொடுத்துட வேணாம், விலைவாசியை கட்டுப்படுத்துங்க. எளிதாக கிடைக்கிற அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மின்சாரம், அப்புறம் சாலை வசதி, அடிப்படையில் பள்ளிகளில் அவர்களுக்குரிய அந்த இடங்கள், இலவச கல்வியின் பேர் சொல்கிறமே ஒழிய அந்த அரசாங்க பள்ளிகளை தாண்டி எல்லாரும் பெரிய ஒரு 1வது படிக்கிறதுக்கு 1.25 லட்ச ரூபா கொடுத்து சேர வேண்டிய கட்டாயம் பாருங்க. அந்த இடங்களை எல்லாம் குறைக்க முயற்சி பண்ணணும். இன்னொன்று, நான் திரைப்படத்துறையில் இருக்கிறதுனால இங்கே திரைப்படங்கள் 300 திரைப்படங்கள் வருது. ஆனால் 200 படங்கள் வெளியிடாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா, பெரிய மால்களாக மாற்றிக்கொண்டு எளிய மக்கள் போய் பார்க்கக்கூடிய இடத்துல இல்லை. எளிய சாதாரணம் அந்த இடத்தை சுகத்தை அனுபவிக்க முடியாது. முன்னாடி திரைத்துறையிலிருந்து வந்திருக்காரு அப்படின்ற பிரச்சனை அவருக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். சிறிய தியேட்டர்களுக்கு அம்மா தியேட்டர்கள் கட்டுறேன்னு சொல்லிச்சு, ஆனால் விட்டுட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாங்க, அதை விட்டுட்டாங்க. ஆனால் இவர் ஒரு 3000 தியேட்டர்கள் இருந்த இடத்துல 1000 தியேட்டரா இருக்கு. இப்போ சாதாரண எளிய மக்கள் 30 ரூபாய், 40 ரூபாய், 60 ரூபாய், 800, 80 ரூபாய், 100 ரூபான்னு சொல்லி 4 விதமான மக்கள் ஒரு திரைப்படத்தை பார்த்தாங்க. அது முற்றிலும் ஒழிக்கப்பட்டது. வெறும் பணக்காரர்கள், வசதியானவர்கள் மட்டும்தான் பார்க்கக்கூடிய இடத்தை தமிழகத்தில் மாற்றிட்டாங்க. அதை மாற்றி சிறு பட்ஜெட் படங்கள் இப்போ தயாரிப்படும் கூட 50லிருந்து 100, 150 இருக்கைகள் கொண்ட தியேட்டர்களை ஒரு 2000 அனுமதிச்சாங்கன்னா அது அரசாங்கத்துக்கும் வருமானம் மாறும். சாதாரண மக்கள் ஒரு தியேட்டரில் போய் படம் பார்க்கக்கூடிய நிலைமை வரும். அதை செய்தாலே திரைப்படத்துறைக்கு பெரிய 1.25 லட்சம் பேர் நல்லா இருப்பாங்க. அதை இங்கே ப்ராடக்ட் நிறைய இருக்கு, ஆனால் கொண்டு போய் சேர்க்கிற இடம் கிடையாது என்கிற மோசமான அந்த இடைவெளி இருப்பாங்க. அந்த இடைவெளியை முதல்ல முற்றிலும் ஒழிக்கணும். அதை செய்வார் என்று நான் நம்புகிறேன். தற்காலிக சபாநாயகராக கருப்பையா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நாளை தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். நாளை சட்டப்பேரவை கூடுகிறது. சட்டப்பேரவையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொள்ள இருக்கின்றனர். சோழவந்தானை சேர்ந்த முன்னாள் அதிமுக எம்எல்ஏ தற்போது தாவேகாவில் இருந்து எம்எல்ஏவாக ஆகியிருக்கிறார். அவர் தற்காலிக சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவரது தலைமையில் நம்ம ஏற்கனவே அதை பேசினோம். அவரது தலைமையில் நாளை சட்டப்பேரவை கூட இருக்கிறது. சட்டப்பேரவை கூடியவரும் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் பதவியேற்றுக் கொள்வார்கள். அதைத் தொடர்ந்து பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நிகழ்வுகள் நடக்க இருக்கும். நாளை சட்டப்பேரவை கூடுகிறது. தற்காலிக சபாநாயகராக கருப்பையா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
எஸ். இதுல ஒரு செய்தி இருக்கு. நான் நினைச்சேன் ஜேசிடி பிரபாகர் வருவாருன்னு. அவர் ரொம்ப சீனியர் மோஸ்ட், 80லயே அவர் எம்எல்ஏ வெளிவாக்கத்துல. அப்ப ஒரு மினிஸ்ட்ரி இல்ல, இது தற்காலிகம் தானே, சும்மா நாளைக்கு பதவி ஏற்று வைப்பதற்காக ஆமா, சபையை அப்ப கூட நடத்துவதற்காக வரலாம். ஒரு எம்எல்ஏ. பட் அவர் வந்து அமைச்சராக கூட விருப்பம் வரலாம். ஏன்னா இவருக்கு அமைச்சரா இருந்தது இல்ல. தகுதி உள்ளவர் தான், நல்லவர். எம்ஜிஆருடைய மாணவணியில் இருந்தவர். சீனியாரிட்டி படி அவங்க புரோட்டோம் ஸ்பீக்கர் கூட ரொம்ப சீனியர் மோஸ்ட் போடுவாங்க. எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சமானவர், ரொம்ப யங் ஸ்டூடெண்டா இருந்தவர், ரொம்ப இதுவா எளிமையா இருப்பாரு, ஜென்டலா பேசுவார். யாரு இவர் தனித்தொகுதியில இருந்து வந்த எம்எல்ஏ சோழவந்தான், கருப்பையா. எஸ், சோழவந்தான்ல இருந்து வந்திருக்காரு. நிறைய பேருக்கு முதல் அனுபவம், ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ. இவர் ஏடிஎம்கேல ஏற்கனவே இருந்தவர். இவர் இல்ல, மத்தவங்களுக்கு வழிநடத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கின்ற. தியாவைக்காவுடைய ரசிகர்கள்லாம் இருக்கா, விஜயோட ரசிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, இல்ல அவங்க எல்லாம் வழிநடத்த செங்கோட்டையன் மாதிரியான மூத்த தலைவர்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்குவாங்க. ஏன்னா நடைமுறைகள்லாம் நீண்ட நெடிய அனுபவம், பேரவையில செயலாற்றிய அனுபவம் அவருக்கு இருக்கின்றனால அவர் அதை நான் வந்து என்ன சொல்றேன், சட்டமன்றத்தில் மட்டும் இல்ல, ஜென்டராவே இந்த பப்ளிக் சர்வன்ஸ் எப்படி நடத்தணுங்கிற ஒரு செமினாரே நடத்தணும் அவங்கள்ட்ட. இந்த ஆடம்பரம் இல்லாம, கட் அவுட் இல்லாம, போஸ்டர் இல்லாம, ஒரு அதகலம் பண்ணாம, நீங்க கிரை வச்சு மாலை போட்டு ஊருக்கு போறதுலாம் வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில இருக்கு. அதெல்லாமே இவர் வந்து ரொம்ப ஸ்டர்னா பேசணும்னு நினைக்கிறேன். அவர் பேசலன்னா கூட, அவர் கம்மியாக தான் பேசுறாரு, ரொம்ப ரேரா தான் பேசுறாரு. மற்றவங்களை விட்டு பேச வைக்கணும்னு நினைக்கிறேன். மேபி ஆனந்த பேசணும். பெரும்பான்மையை எவ்வளவு சீக்கிரமா நிரூபிக்க முடியுமோ அதை நிரூபிக்க விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்டோட மெஷினரி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து ஆமா. அப்புறம் வந்து காங்கிரஸை, அதை பத்தி நம்ம பேசணும். காங்கிரஸை சேர்ந்தவங்க இன்னைக்கு பதவி ஏற்பாங்க ஒரு பேச்சு இருந்தது. திரு விஸ்வநாதன் ஹைதராபாத்ல இருந்து வந்துட்டாரு. மேலூர் தொகுதியில ஜெயிச்ச, தனி தொகுதி, இதுல புது தொகுதியில் ஜெயிச்ச ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர், சீனியர், அவர் எம்பியா வந்திருக்கிறாரு. அவங்க இன்னைக்கு பதவி ஏற்கல. அது ஒரு முக்கியமான விஷயம். மேபி அவங்க வந்து இந்த பெரும்பான்மை நிரூபிச்சதுக்கு அப்புறம் பதவி ஏற்றுக்கலாம்னு நினைக்கலாம். அப்புறம் காங்கிரஸ், நம்மளுக்கே தெரியும், இருக்கிறது 5 பேர்னா கூட 10 பேர் கிளைம் பண்ணுவாங்க எங்களுக்கு அமைச்சரவை இடம் வேணும்னு. அதையும் வந்து நெகோசியேட் பண்ண வேண்டியது அவர் பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் வந்து இவங்களுக்கு நீங்க பதவியேற்பு பண்ணி வைக்கணும்னு சொல்லணும். இந்த சமயத்தில் நான் விஜயதாரணி அவர்களை ஞாபகம் வச்சுக்கிறேன். அவங்க வந்து காங்கிரஸ்ல இருந்து விலவங்கோட்ல 4வது முறையாக ஜெயிச்சிருந்தாங்கன்னா 100% அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அங்க போய் பிஜேபிக்கு போய் தோத்துட்டாங்க. அப்ப நிச்சயமா அவங்க சிட்டிங் எம்எல்ஏவா இருந்துதான் அங்க போய் போனாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட்டதுன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க போட்டது பூரா விஜய் விசில் தான். இனிமேல் கேண்டிடேட்டுங்க மக்களோட மக்களாக சேர்றதுக்கு முதல்ல தெருவா போய் தன்னை அறிமுகப்படுத்திக்கணும். இன்னும் விஜய் போக முடியாது, அவர் முதல்வர் ஆயிட்டார். எனவே கேண்டிடேட் வந்து மக்களுக்கு இணக்கமாக, நான் எக்ஸாமினே பண்ணேன் சார். ஒவ்வொரு வருஷமும் சட்டமன்றத்துக்கு, அந்த சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணணும்ன்ற எக்ஸாமினே கிடையாது. இது வரைக்கும் 50 வருஷம் கிடையாது. என்ன நடக்குதுன்னு தெரியாது. வருவாங்க, ஓட்டு கேட்பாங்க, போவாங்க, அடுத்த 5 வருஷம் வரும். இதை மாற்றி அமைக்கணும். நியூ கவர்னர் சொல்றாரு பாருங்க, அதை மாற்றணும். மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி ஒரு குழு இருக்கணும். அந்த குழு அந்த சட்டமன்றத்தில் என்ன செய்து, சட்டமன்ற அந்த உறுப்பினர் என்ன பண்றாரு, கரெக்டாக போய் செஞ்சா என்று சொல்வதற்கான ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகம் இருக்கணும். அதை அமைக்கணும். அப்புறம் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க, விஜய் ரசிகரா இருந்த எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆனவங்களுக்கு முக்கியமான வந்து, எங்க அண்ணன்னா எனக்கு உயிர்னு சொல்றதை விட அண்ணனோட பேருக்கு எந்த பாதகமும் வரா மாதிரி அவங்க நடந்துக்கணும். அதுதான் முக்கியம். நீங்க அவங்க அண்ணனுக்கு செய்யற ஒரு கைமாறு. உங்களை எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறார். சார் சொன்ன மாதிரி பேர் தெரியாம உள்ளவங்கள எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறார். நிறைய இந்த 1.25 கோடியில 1 கோடி வரைக்கும் அவங்க எம்எல்ஏ தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். திரு ரகு, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முதல் 6 மாசத்துக்கு நாங்க எந்த இடையூறும் செய்ய மாட்டோம் அப்படின்றது தான் அவர் ஸ்டேட்மெண்டா இருந்தது. ஆனா இன்னைக்கு அதை விஜய் தொடங்கி வச்சிட்டாரு. முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். உரை நிகழ்த்தும் போது கஜானாவை காலி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால அந்த நிதி நிலவரம் பற்றி வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் எடுத்த எடுப்பிலேயே இந்த மாதிரியான குற்றச்சாட்டை சொல்லாதீங்க, எங்களுடைய அறிக்கை நாங்கள் கடந்த பிப்ரவரி மாதமே கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்க மாட்டீங்க அப்படின்ற துணியில் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதோட பார்வை உண்மைதான். அவர் வந்து அந்த வாழ்த்து 6 மாதத்துக்கு எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த ஆட்சியே வராதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது இல்லை, நம்ம ரிப்போர்ட்டில் படித்தோம்ல. அதனால அவர் சொல்கிறது அது அந்த ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்டர்வியூ தான் அவர் மீன் பண்ணாருன்னே நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ நீங்கள் அரசியலில் என்ன நடக்குது, திரைமறைவுக்கு என்னென்ன வேலையெல்லாம் போகுதுங்கிறதே ஒரு பெரிய புத்தகமே எழுதலாம். அதுவும் இந்த மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நடந்ததுலாம் பயங்கர கொடுமை. அதையும் நம்ம பார்க்கணும். நான் அதான் சொன்னேன், வந்து நீங்கள் தேர்தல் அறிக்கை வாக்குறுதி கொடுக்கும்போதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் விஜய்க்கு வாக்குறுதியே தேவையில்லை. இந்த ஆட்சியில் எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது, வன்மத்தோடு இருக்கிறாங்க, எளிமையாக இல்லை, வந்து நேர்மையாக இல்லை. இதை மட்டும் சொன்னாலே போதும். மக்களுக்கு தேவை வந்துங்க ஒரு ஆட்சி வந்து அப்ரோச்சபிளாக இருக்கணும். அது அதிகாரிகள் வந்து மக்களை விட பெரிய இடத்துல இருக்கிறாங்க, மன்னர்கள்ங்கிற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடாது. லஞ்ச லாவண்யம் குறையணும், பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்க கொடுக்குற அந்த இதில் மாமன் சீரு, அப்புறம் 2500 நான் போனஸ் தான் சொல்லுவேன். அதை விட அவங்களுக்கு வந்து இந்த பேசிக் விஷயம் நல்லா இருக்கணும்.
அதை செஞ்சா இல்ல இப்ப இந்த முதல் வாக்குறுதியே பாத்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணது இப்ப திமுகலயே விமர்சனம் இருந்தது. அவங்க வந்து நகைக்கடன்லாம் தள்ளுபடி செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நகைக்கடன் வந்து அப்புறம் அதுல கண்டிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் நகைக்கடன், உரிமை தொகை அப்படின்னு எல்லாருக்கும் உரிமை தொகைன்னு முதல்ல சொன்னாங்க. அதன் பிறகு வறுமை கோட்டிருக்கவங்க, ரேஷன் கார்டுக்கு, அது வெள்ளை அட்டை இருக்கவங்க, இந்த மாதிரி நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் அதுக்கு பிறகு ஒன்னு புதுசு புதுசா ஆட் ஆச்சு இல்லையா? அது மாதிரியான ஒரு போக்கு இப்பொழுது இவர் வந்து முதல்ல என்ன சொன்னாருன்னா 200 யூனிட் மின்சாரம் எல்லாருக்கும் அப்படின்றதான் அவரோட பிரச்சாரத்துல இருந்தது. ஆனா இப்ப வந்து 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்றவங்களுக்கு தான் 200 யூனிட் மின்சாரம் அப்படின்னு சொல்றாருன்னா கிட்டத்தட்ட திமுக என்ன பாலிசியை ஃபாலோ பண்ணாங்களோ அதே பாலிசியை அவர் ஃபாலோ பண்றாரா? நிதி நிலைமையே முழுவதாக உள்வாங்காம தேர்தல் அறிக்கையை அவங்க வெளியிட்டாங்களா அப்படின்றதான் கேள்வி. இது ஆக்சுவலா இது வந்து ஒரு துரதிருஷ்டவசமானது. முதல் நாளிலேயே இதை பத்தின விவாதத்தை நம்ம பேசுறது இருந்தாலும் இது எதிர்முனையில இருக்க திமுக தலைவர் இதை தொடங்கி வச்சிருக்கனால அதை பேச வேண்டியது இருக்கு. தொடர்ந்து சொல்லுங்க. நியாயமானது. நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், வாக்குறுதியை நீங்க நிறைவேற்ற முடியுமான ஒரு கமிட்டி, ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை போட்டு நீங்க மின்சாரம், அப்புறம் நீங்க வந்து இந்த உரிமை தொகையெல்லாம் கொடுக்குறீங்களா, அதெல்லாம் நம்மளால அது சாத்தியமாங்கிறத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு வெட் பண்ணணும்னு நான் சொல்றேன். எல்லா கட்சிகளோட தேர்தல் இதையும் இந்த வாக்குறுதிகளையும் ஒரு ஒரு இம்பார்ஷியல் குரூப் வந்து இது சாத்தியமா இல்லைங்கிறது சொல்லணும். அப்புறம் தான் வெளியிலேயே விடணும்னு நான் சொல்றேன். நீங்க வந்து இப்போ ரோடே போடாம, அரசு பள்ளிகளுக்கு கட்டடம் கழிப்பறை கட்டாம, அப்புறம் வந்து நீங்க அரசு மருத்துவமனைகளில் வந்து வசதிகள் இல்லாமல் நான் இதெல்லாம் பண்ணுவேன்னா அது எந்த விதமான முன்னேற்றம் நான் கேட்குறேன். ஒரு சீரான முன்னேற்றம் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வேணும், தேவையான மக்களுக்கு வந்து இந்த அவங்களுக்கான இந்த டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபரும் வேணும், ரெண்டும் வேணும், இலவச பஸ் பயணமும் வேணும். எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு திட்டமாக இருக்கணும். நீங்கள் வெறும் பணத்தை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஏழை மக்கள், பணக்கார மக்கள், நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற மக்களை பாதிக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ரோடு இல்லை, குடிதண்ணீர் வசதி இல்லை அப்படிங்கிறது தானே. ஸோ இது பெரிய சிக்கல் இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த ஒரு வன்மம் இல்லாத ஆட்சியே பெரிய வெற்றிங்க. ஒரு கடந்த 5 ஆண்டுகளாக அது கொஞ்சம் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. யார் யார் எழுத்து பேசுகிறாங்களோ அவங்கள சங்கிகள்ங்கிறது, வந்து பத்திரிகையாளர்களே கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக பேசுறது, இதெல்லாம் வந்து சகிக்க முடியாமல் இருந்தது. அப்புறம் நீங்கள் வந்து விஜய்க்கு நான் வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கணும். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்சல்யூட்டாக இருக்கணும். அதில் வந்து ஜால்ரா அடிக்கிறவங்களை ஒதுக்கிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களை, ஏன் திரு ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டரியை மதித்து அதில் என்ன நம்மளுக்கு பதில் சொல்ல முடியும், அதுக்கு நம்ம வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்னு பார்க்கணுமே தவிர இல்ல அந்த மாதிரியான அந்த அடிப்படையிலே இது இருக்குமான்னு எனக்கு தெரியல. பிரச்சனை எனக்கு முன்பு பாத்தீங்கன்னா திமுக ஒரு அறிக்கை விடுது அப்படின்னா அதிமுக அதுக்கு ஒரு பதில் அறிக்கை விடும், அல்லது ஒரு எதிர்வினை இருக்கும் இல்லையா? இங்க அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு எனக்கு முதல் நாளே நான் ரொம்ப அவசரமா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து 80s கிட், வளர்ந்தது ஃபுல்லா எம்ஜிஆர் கருணாநிதி சண்டை, கருணாநிதி ஜெயலலிதா சண்டை. எனக்கு ரொம்ப தமிழ்ச்சங்கம் இது மாதிரியான அரசியலை தான் இது வரைக்கும் எனக்கு அது ரொம்ப சில சமயத்தில் வெறுப்பா இருக்குது. 2 பேர்கிட்டையும் நல்ல குணமும் இருக்கு, வந்து அவ்வளவு நல்ல இல்லாத குணமும் 2 பேர்ட்டையும் இருந்திருக்கலாம். ஒருத்தர் அப்படியே வந்து எதிரினோ ஒருத்தவங்களை ஹீரோன்னு சொல்றது நியாயம் இல்லைன்னு எனக்கு தோணுது. அந்த ஒரு அரசியல் வளர்ந்துடக்கூடாது. அதை வளர்க்கறதுக்கான வேலையை விஜய் செஞ்சிடக்கூடாது. கேம்பெயினில் செஞ்சார், நாட் ரைட் அட் ஆல். தமிழ்நாட்டில் வந்து திமுக மட்டும் தான் பிரச்சனையா? மற்ற யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே உத்தம புத்திரர்களா? இல்ல அது பரப்புரை செஞ்சாரு, எனக்கு வந்து அந்த நான் வந்து ஜெயலலிதா கருணாநிதி அவருடைய மறைவுக்கு அப்புறம் அந்த ஒரு கசப்பு அரசியல் வந்து கொஞ்சம் முடிவுக்கு வரும்னு நினைச்சேன். ஆனா அது கண்டினியூ ஆச்சு. அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை பர்சனலா தாக்குனது, அவர் திரும்பி பேசினது. ஸோ விஜயும் வந்து இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கு வந்து உயிர்ப்பு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கு வந்து நான் அதை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல அதுக்கு வேல்யூ இருக்கா அப்படின்னு, வேல்யூ இருக்குங்கிறத விஜய் வந்து தன்னுடைய பரப்புரை மூலமாகவும் ரிசல்ட் மூலமாகவும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதை இன்னும் கூர்மைப்படுத்தக்கூடாதுன்ற, அது நம்மளுக்கு யாருக்குமே யூஸ் கிடையாது. இவங்க ஸ்டாலினையோ அவங்க ஃபேமிலியோ திட்டுறதுனால நம்மளுக்கு என்ன பயன் இருக்குது? மக்களுக்கு ஏதாவது 1% அதில் யூஸ் இருக்குதா? அதெல்லாம் இல்லாமல் இவங்க மக்கள் நலனை சார்ந்தே இயங்கணும். ஆனால் நீங்கள் வந்து கவர்மெண்ட் திட்டங்களை பற்றி கேட்டீங்க, எல்லாமே அந்த இன்சூரன்ஸ்ல ஒரு ஸ்டாச்சுட்டரி வார்னிங் மாதிரி தான். ஒரு கீழே ஒரு ஸ்டார் இருக்கும், கண்டிஷன் சப்ளை இருக்கும். அது திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, பாஜக ஆட்சி எல்லாம் நீங்க குறிப்பிட்ட மாதிரி விஜய்க்கான தொண்டர்கள், ரசிகர்கள், மக்கள் வந்து இதை பொருட்படுத்துறாங்களா அப்படின்றது பரந்த மனசோட இருப்பாங்க. அவருக்கு மட்டும் வந்து ஒரு பெரிய இது கிடைக்கும், அதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். திரு ராசியால இப்ப இந்த திமுக தலைவர் ஸ்டாலினோட இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்த எடுப்பிலேயே ஏன் எங்கள் மேல எதையும் விசாரிக்காம அல்லது கடனோட நிலவரத்தை எதுவுமே தெரியாம எப்படி இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதை எப்படி பார்க்க? அதான் நிர்வாகத்துக்குள்ள வரும்போது அது வெளியில எல்லா கட்சிகளுமே என்ன இருக்கு, என்ன கொடுக்க போறோம் அப்படிங்கிற அந்த நிர்வாகத்தை தெரிந்து கொள்ளாமலே வாக்குறுதிகள் தர்றாங்கல்ல, அது ஜெயிக்கிறதுக்காக பேசுற பேச்சுக்கள், மேடை பேச்சுக்கள் எப்பொழுதுமே அரசாங்கம் வந்த பிற்பாடு பண்ண முடியாது. அதான் நிலவரம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வாங்க என்று சொல்லாம சொல்றாரு. ஒண்ணு.
ரெண்டாவது, உங்கள் ஆட்சியே எங்கள் அணியில் இருப்பவர்கள் எல்லாம் உங்களுக்கு நடத்துங்கள் என்று சொல்லி வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க, இதெல்லாம் பார்த்து யோசிச்சு பேசுங்க, நீங்கள் நல்லா பண்ணுங்க என்ற இண்டிகேஷனோட சேர்ந்து தான் சொல்கிறார். இந்த கவர்னரை வந்து நீ எப்படி பார்க்கணும்னா, நீங்கள் நிதியை கொண்டு வரணும், நீங்கள் செய்யணும். இந்த ரெண்டுத்தையுமே இப்போ தான் உட்காந்து பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் ஆறாமற பார்த்து நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் பண்ணதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள் அப்படிங்கிறபடி சொல்லாமல் சொல்கிறாரு. ஏன்னா அரசியல் மேடை முடிந்தது. இப்போ வந்து நியூ கவர்னர்ஸ், நிர்வாகம் வேறு. ஆகாயத்திலேருந்து யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே மத்திய சர்க்கார் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்து கொண்டு ஒரு நிலைப்பாடு இங்கே இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி மத்திய சர்க்காரோடு இருக்க போகிறீர்கள் என்ற கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்கள் மதசார்பற்ற அணி, மதசார்பற்ற அணி மட்டுமே தமிழை காக்க போறீங்களா, மதசார்பற்ற எதிர்க்க, இவ்வளோ விஷயங்களோடு சேர்ந்து இந்த நிர்வாகத்தை நடத்தணும். இந்த பணம்லாம் யார் கொடுப்பா? இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அவங்ககிட்ட தான் எடுக்கணும். நீங்கள் வரி போட்டு எடுத்து தான் வரிகளுக்கு அந்த வரி மூலமாக நன்மை பண்ணணும். இதுதான் நிர்வாகம். இந்த வெளிப்படுத்தி நிறைய இருக்கு, அப்படியே கொடுத்துட்டு போகிறலாம் கிடையாது. நாங்கள் என்ன செய்யுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டிய இங்கே இடம் இருக்கு அப்படின்னா, அப்போ நுணுக்கமாக நீங்கள் பார்த்துட்டு நிர்வாகம் பண்ணுங்க என்று சொல்வது. இங்கே மது விலக்குன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் சாராயத்தில் நிறைய எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் நாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ போதைகள் என்பதை தடுப்பது என்பது கிட்டத்தட்ட மதுவும் ஒரு போதை தான். இதெல்லாம் நீங்க கவனத்தில் வச்சுக்கிட்டு உட்காந்து ஆறாமற டாஸ்மாக் பத்தி இது வரைக்கும் எந்த பேசல, பிரச்சாரத்துல எங்கேயும் பேசல. இதுலயும் அது போதை கணக்குல வராதா? அது கஞ்சா எல்லாம் போதை பிரச்சனை. புகழ் போதைக்கு அப்புறம் வந்த பெரிய போதை என்பதே மதுதான். எனவே இதெல்லாம் உட்காந்து எல்லாம் நம்முடைய எண்ணங்கள் ஜனங்களுக்கு தெரியும் சார். விஜய் சொன்ன எதுவுமே தரலனாலும் அவர் கேட்க மாட்டாங்க. ஆனால் வந்த பிற்பாடு அதிமுகவும் திமுகவும் செய்த நலை திட்டங்களோடு சேர்ந்து புதிய வழிமுறைகளை செய்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைவாங்க சார். அவ்வளவுதான் இருக்கிற இலக்கு. விஜய் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் நீங்க இருக்கணும்னா உங்களுக்கு அதிக பெரும்பான்மை எம்எல்ஏக்களும் இருக்கணும். எம்எல்ஏக்கள் தந்தது இப்போ திமுகவினுடைய துணையாளர்கள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டே நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. அப்புறம் அந்த திரு ஸ்டாலினோட மெசேஜில் முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்குறேன். எடுத்த எடுப்புலேயே அரசிடம் பணமில்லைன்னு பேச ஆரம்பிக்காதீங்க. இந்த கேஷுவல் கான்வர்சேஷன் ஸ்டைல் வந்து விஜய் ஸ்டைலுக்கு அவர் மாறுறாருன்றனா. அதுவும் ஆமா, அதுவும் கான்வர்சேஷன் ஸ்டைல். நீங்க மட்டும்தான் வந்து ஜென்சி கிட்ட பேசுவீங்களா? நாங்களும் பேசுவோம். அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவரு நீங்க வந்து வைப், நான் படிக்கும்போது கூட கொஞ்சம் தடுமாறினேன். ஸ்டேட்மெண்டா இருக்கும்னு நினைச்சு நான் படிக்க ஆரம்பிச்ச போது அது நீங்க படிக்கும்போது மாறிச்சு. நீங்க சொல்லும்போது திரு ஸ்டாலினுடைய அறிக்கை எனக்கு தெரியாது, நீங்க ஏதோ மீம் படிக்கிறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேனா. சோ அந்த இளைஞர்களுடைய பாஷை அதுதான். நீங்க வந்து தூய தமிழ்ல வந்துடணும். நீங்க அந்த கான்வர்சேஷன் அவங்களும் மாறிக்கிட்டு இருக்காங்க. அவரு வைப் வித் எம்கேஸ்ன்னு சொன்னாரு, மெட்ரோல போய் ஓட்டு கேட்டாரு, தன்னுடைய உடை, அப்புறம் ஒரு சைக்கிள் ஓட்டுறது, இதெல்லாம் இளைஞர்கள்ட்ட அப்பீல் பண்றதுக்கானது. ஸோ அவர் அதை எடுக்கிற. எனக்கு திமுக கிட்ட பிடிச்சது வந்துங்க அவங்களோட அடாப்டபிலிட்டி. அவங்க ஃபிளெக்சிபிளா இருப்பாங்க. எதிரியோட ஆயுதத்தை நானும் எடுக்கலாம், நீங்க மட்டும் தான் அது பண்ண முடியுமா? வந்து இப்போ அவர் ரமேஷ் சொன்ன மாதிரி உதயநிதி வந்து 3 வருஷம் சின்னவர். விஜயை விட அவர் யூத்ஃபுல் பாலிடிக்ஸ் பண்ண முடியும், அவர் அளவுக்கு கரிஸ்மா இல்லைன்னா கூட. ஸோ அதை எடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் சொன்னாங்க, நண்பர் சொன்னார், விஜய் ஜெயிக்க வச்சது ஜென்சி அண்ட் 5G அப்படின்னாங்க. அந்த டேட்டா வந்து கிராமங்கள்லாம் போனதுனால எல்லாரும் வந்து அங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம புதிய தலைவர் டிஜிட்டலில் அவங்க வீட்டிலே வந்து படுத்துக்கிட்டே பார்க்க முடியும். ஸோ இந்த வசதி. அப்புறம் ஜென்சி கிட்ட அவருக்கு இருந்த ஆதரவு. நான் எல்லாத்தையோட தாண்டி ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். திமுக விஜய்க்கு இருந்த ஆதரவு தளத்தை கணிக்க தவறிவிட்டது. திமுக மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்களும் இளைஞர்கள் கடைசி வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். வயதான பெண்களிடம் அவருக்கு இருந்த அபரிமிதமான ஆதரவு. படித்த இளைஞர்கள் வெறித்தனமாக விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. ஃபாரின்ல இருக்கிறவங்க, பெரிய பெரிய தனியார் இதில் மென்பொருள் நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்கலாம் விஜய் அவ்வளோ ஆழமாக நேசித்து, நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன், நான் படிச்சிருக்கிறேன், அதனால் எனக்கு மமதையெல்லாம் கிடையாது, அவரோட எனக்கு அறிவு இருக்குது, அவரை சப்போர்ட் பண்ணுறவங்கலாம் வந்து அறிவு இல்லாதவங்கலாம் பேசுனது தான் அவங்களை கோவப்படுத்தி அவங்க வந்து ஒரு உறுதியோட விஜய் ஓட்டு போட்டுருக்காங்க. இதெல்லாம் தான் திமுக கவனிக்கணும். திமுக மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பார்ட்டியை அதை கணிக்கல. என்னோட கேள்வி வந்து இப்போ முதல் நாளிலேயே இந்த ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, எதிர்கட்சி வெர்சஸ் அந்த கவலை தான் இருக்கு எனக்கு. அந்த லாவணி பாடும் அரசியல் வேண்டாம், விஜய் வந்து அதை தொடர மாட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கு பதில் கொடுக்கல. தொடங்கி வச்சதே இங்கே தானே. இப்போ அவர் வந்து கஜானா காலியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு, அதை சொல்லிட்டாரு. ஆனா நீங்க ஏடிஎம்கே வன்மமா பேசாம இருக்கலாமே ஒழிய நீங்கள் வந்து இந்த அரசியலை வந்து வேற மாதிரி அப்படி சார். நான் சார் இப்போ திரு ஸ்டாலினோட அறிக்கைக்கு நான் பதில் அறிக்கை கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி விஜய் அரசியல் இருக்காது. அவரு வேற மாதிரி பேசுவார். அவரு வேற அடுத்த திமுக தரப்புல இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டிய தேவை இல்லைன்னா திரு ஸ்டாலின் கொடுத்தது கரெக்ட். அவரோட பொசிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். நீங்க சொல்றது நாட் ஃபேக்சுவலி ரைட்னு. ஆனா திரும்பி ஸ்டாலின் அவர்களே கேட்பாங்க, இதே டிஆர்பி ராஜா அதிமுக அரசுல
கடன் சுமை இருக்கிற போது ட்வீட் போட்டு கிண்டல் பண்ணியிருக்காரு. ஒரு நிலையை ஹிப்போக்ரசி இருக்குது, இரட்டை நிலைப்பாடு இருக்குது. நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது வேற மாதிரி பேசுவீங்க, நீங்க ஆளுங்கட்சியா வந்தா வேற மாதிரி பேசுவீங்க. அதுல யூஸ் கிடையாதுன்னு சொல்றேன். இவர் பாயிண்ட் அவுட் பண்ணலாம். அந்த பழைய ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து நீங்க 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கீங்க, 5 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது நீங்க எப்படி பேசுவீங்கன்னு காமிக்கிட்டா திரு ஸ்டாலினே பேசியிருப்பாரு. திரு ஸ்டாலின் வந்து வைத்திலிங்கத்துக்கு எதிராக ஓபிஎஸ்க்கு எதிராக பேசுறதா எடுத்து காமிக்க முடியும். இதனால யூஸ் கிடையாதுன்னு சொல்றேன். விஜய் அந்த அரசியலை கட்டாயமா தவிர்ப்பாரு. இது டூ அண்ட் ஃப்ரோ வர விட மாட்டார். மேபி அவர் தனியா வேற ஒரு குற்றச்சாட்டு ஜனங்கிட்ட போயிடுவார். அவர் நேரடியாக பேச மாட்டாரு. பாருங்க அப்படி ஜனங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு, அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அது ஒரு புதிய அரசு சார். இது வரைக்கும் நடந்த அரசியல் இந்த அரசியல் கலந்து அப்படிதான் இருக்க போகுது. இப்ப இவரே பாத்தீங்கன்னா பிரஸ் எல்லாம் பார்க்கல, ஒரு பொது மேடையில பேசிட்டு போயிட்டாரு. இனி இவர் பேசுனதுக்கு எல்லாரும் ரியாக்ட் பண்ணுவாங்க. சார் நியூ பேட்டர்ன் சார். பழைய தலைமுறையில காலையில ஆட்டோல போறது, பஸ்ல இன்னைக்கு ஸ்டாலின் வெளியிட்டு இருக்க இந்த அறிக்கைக்கு வேற ஏதாவது ஒரு மேடையில எங்கேயாவது பேசும்போது பதில் சொன்னா உண்டு. இல்ல அவர் ஒரு வரி பேசி விட்டுவாரு. ஒரு ஆன்சர் வேற ஏதா இருக்கும். அவர் நேரடியா பதில் சொல்ல மாட்டாரு. இப்படியே அரசு நடத்திட முடியும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு மேல நம்ம வச்ச குற்றச்சாட்டு சொல்லுங்க. 234 தொகுதி சார். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கிறேன். ரமேஷ் செய்தியாளர் ரமேஷோட தொலைபேசி உரையாடல் நீங்க பாத்திருப்பீங்க. அவையை பொறுத்த வரைக்கும், சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சியை விட எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அப்படித்தான் அவை இருக்க போகுது. அப்படின்னும் போது நான் எதிர்பார்க்கல. இப்போதைக்கு ஏடிஎம்கே 47 இருக்கலாம். 6 மாசம் கழிச்சு நீங்க பாருங்க, அது கூட அவரோட நம்பிக்கையா இருக்கலாம். ஏடிஎம்கே விஜய் எதிர்க்கும் மனநிலையில் இல்லைங்க. இல்ல அது மாறலாம், அது மாறக்கூடும் அப்படின்றத எதிர்பார்ப்பு. இன்னும் அவங்க என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியல. நாளைக்கு அவை கூட போது எத்தனை எம்எல்ஏக்கள் என்ன மாதிரி வரப்போறாங்க. அவர் ஏற்கனவே நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அங்க சட்டப்பேரவை குழு தலைவர் யாரும் தேர்வு செய்யப்படல, கொறடா யாருன்னு முடிவு பண்ணல. அங்க அந்த குழப்பம்லாம் இருக்கு. அது தனி எபிசோடு. அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இப்ப இருக்க சூழல்ல இவங்க தான் அதிகமா இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். செல்வ பெருந்தகை, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளரை சந்தித்து வருகிறார். அந்த நேரலையை பார்க்கலாம். லோக்கல் பாடி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன், லோக்சபா எல்லாத்திலும் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. They will, our high command will decide which department. கூட்டணி, அதாவது திமுக சார்பில் வைக்கப்பட்ட கூட்டணி, அதாவது குறிப்பிட்ட விஷயங்கள் குற்றச்சாட்டுனா எங்களிடம் வந்து பங்கு பெற்றாங்க. ஆனா எங்களிடம் ஒரு வார்த்தைகள் கூட சொல்லாம அவங்க வந்து கூட்டிட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க அனைவருமே அவங்க கூட சேர்ந்து ஆலோசனை ஈடுபட்டிருக்காங்க. இது வந்து காங்கிரஸ் ஒரு விஷயமா சொல்றாங்க. எங்க மல்லிகார்ஜுன கார்கேஜி டிஆர் பாலு கிட்ட பேசியிருக்காரு, ராகுல்ஜி கனிமொழி கிட்ட பேசியிருக்காரு. பேசி நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கோம். யாரும் சொல்லாமலாம் போல சொல்லிட்டு தான் காங்கிரஸ் வந்து கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க திமுக தரப்புல இருந்து. அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் வந்து இருக்கைகளும் மாற்றி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்களே சார். சரி, அது அவங்க விஷயம். அது எங்க பார்ட்டி விஷயம், இது அவங்க பார்ட்டி விஷயம். அது இப்போ விஜய் குறிப்பிட்ட அறிக்கைகள்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பெண்கள் தந்தன ஒரு சவரம் அதே போல இதை வந்து இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சாத்தியப்படலாம். ஏன்னா முதல்வரே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2500 ரூபாய் வந்து கொடுக்க முடியாது, 1000 ரூபாய் நீங்க வந்து கண்டினியூ பண்ணணும்னு முன்னாள் முதல்வர் முக ஸ்டாலின் கருத்து எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம், படிப்படியாக நிறைவேற்றுவோன்றாரு. இன்னைக்கு தான் பொறுப்பேற்றிருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்ட பேர் அவர் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றாரு, how you doing எல்லாத்தையும் அப்புறம் கேளுங்க, நாங்க சொல்றோம். ஏன்னா he given promise, we will complete what we are giving promise, we will fulfill to people. கட்சியை டெவலப் பண்ண சொல்லியிருக்காரு. டெவலப் தான். Okay, you take one this shot of our MLAs, all MLAs. Come. Thanks. All MLAs. எல்லா MLA. Yes, all MLAs हो गया. Baba. முதலமைச்சரா பதவியேற்க விடாம செய்யறாங்க அப்படின்லாம் பேசினா. ஆனா அன்னைக்கு தமிழிசை, நயனா நாகேந்திரன்லாம் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. மற்ற கட்சி, மிக குறிப்பா அதிமுக, திமுகவோட பிரதிநிதிகள் யாரையும் நம்ம பார்க்க முடியல. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்ததுக்கு என்ன காரணம், இவங்க வராது? நம்ம வந்து ஃபேக்டை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். முறைப்படி அழைப்பிதழ்கள் போடுதான்னு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சர்டன் மரியாதை புரோட்டோகால் இருக்குது. அதை வந்து பின்பற்றி அழைக்கப்பட்டார்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பேசணும்.
பட் நான் ஓவராலாக என்ன சொல்லுவேன்னா, தமிழர்களாக இந்த அரசியல் மாச்சரியங்களை தாண்டி ஒன்றிணையணும். அந்த ஒற்றுமை வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சண்டை போட்டுக்கிட்டு வெறும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் அதனால எந்த யூஸும் கிடையாது. ஓவராலாக ஒரு கன்சென்சஸ் வரணும். மக்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்க, மெஜாரிட்டி கொடுக்கலன்னா கூட அவருக்கு தான் வந்து அதிகபட்ச சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி நம்ம ரொம்ப இது பண்ணாமல் குறை சொல்லிட்டு இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும். இப்போ கோலிஷன் கவர்மெண்ட் வந்துருச்சு, அவங்க மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிடும். ஸோ ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும். வந்து இனிமேல் தான் வெளியே வரும், அவரை கூப்பிடல இவரை கூப்பிடல அப்படிங்கிற செய்திகள் வந்து ஒவ்வொன்றா வெளியில் வரும்போது தான் நம்ம ரியாக்ட் பண்ண முடியும். எப்படி அழைக்கப்பட்டார்கள்னு தெரியாமல் அவங்க வந்திருக்கணும், இவங்க வந்திருக்க வேணாம், ஏன் வரல அப்படின்றத நமக்கு எனக்கு அழைப்பு போடுறதா தெரியாது. இப்போ வரணும்னு சொல்லி அழைப்பு போயிருக்காது, கரெக்ட் தான். அதனால நம்ம அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்தது நம்ம சொல்லணும். திமுகவின் முதுகில் காங்கிரஸ் குத்தி விட்டது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது காங்கிரஸ் திமுக பத்தி அவருக்கு என்ன கவலை? அவங்க தான் கவலைப்படுவாங்க. காங்கிரஸ் எதிர்கட்சி அவங்க தானே. ஒத்துமையா இருந்தாலும் பிரச்சனை அவருக்கு. பெங்களூருல பேசியிருக்கார். பெங்களூரு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழக அரசியல் சூழல் குறித்து காங்கிரஸை கடுமையாக சாடி இருக்கிறார். என்ன சாடி இருக்காருன்னா, இப்போது தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 25 முதல் 30 ஆண்டுகளாக காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு நெருக்கமான மற்றும் நீண்டகால உறவு இருந்தது. திமுகவுடனான அந்த கூட்டணி தான் காங்கிரஸ் தனது அரசியல் சவால்களை சமாளிக்க உதவியது. ஏன் 2014க்கு முன் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைந்ததற்கு கூட திமுகவின் ஆதரவுதான் மிக முக்கிய காரணமாக இருந்தது. பல தசாப்தங்களாக காங்கிரசுடன் பிணைப்பில் இருந்து ஒவ்வொரு அடியிலும் காங்கிரசுடன் நின்று அதன் நலனுக்காக தொடர்ந்து உழைத்த அதே திமுகவை இறுதியில் காங்கிரஸ் காட்டி கொடுத்து விட்டது. திமுகவின் முதுகில் காங்கிரஸ் குத்தி விட்டது. ஏங்க இது திமுக காரர்கள் நினைப்பாங்க, திமுக காரர்கள் எழுதிக்கிட்டு இருந்தாங்க சமூக திமுக காரங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவரு சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு, ஏற்கனவே பிஜேபிக்கும் எங்களுக்கும் ஒரு திரைமறைவுல உறவு இருக்குங்கிறது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, பேபி எல்லாம் பேசுறாரு, இதுலயே இவர் வேற இப்படி சொல்றாருன்னு நினைப்பாங்க. அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. மோடியோட சப்போர்ட் திமுக இப்ப தேவையில்லை. காங்கிரஸை பத்தி பேசினா அவங்க ஏற்கனவே பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் வெளியில வந்துருமோன்னு நினைக்கலாம். காங்கிரஸ் காலத்தின் கட்டாயம், வேற வழி வளர்ச்சிக்காக போறாங்க, அது தவிர்க்க முடியாது. இல்ல அவங்க போறது அரசியல நிலைத்த நண்பனும் நிலைத்த பகவன், பவர் பாலிடிக்ஸ் தானே சார். இதுல நட்பு என்பதே நமக்கு லாபம் இருக்கிற வரைக்கும் தான். இல்ல இதுலயே ஒரு முரண் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து ராகுல் காந்திய பிரதர் அப்படின்னு சொன்னாரு. இங்க விஜய் வந்து ராகுல் காந்திய பிரதர் அப்படின்றாரு. இடம் மாறி இருக்கிறது. அந்த பிரதர் மட்டும் அப்படியே இருக்கு. அந்த பிரதர் பங்காளி ஆயிட்டாரு, ஏதோ சொத்து பிரிக்க தகராறு மாதிரி ஆயிடுச்சு. இங்க வந்து இன்னும் உறுதியா இருக்கிறாங்க. இது புது பிரதரா இது? ஏன்னா பப்ளிக்கா இவங்க வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு நம்ம பார்த்தது இல்லையா. முதல் முறையா திரு விஜயும் ராகுல் காந்தியும் ஒரு பப்ளிக் மேடையில இருந்து அந்த ஒரு அப்படியே ராகுலா இருந்தது. ஆமா, எனக்கு அதுல வருத்தம் உண்டு. காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய விதம் வந்து நியாயமே கிடையாது. இவங்க வந்து மத்தியில பிஜேபி எதிர்க்கிறதுக்கு பாராளுமன்றத்துல ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க திமுகவுக்கு. நீங்க உண்மையிலே தைரியம் இருந்ததுன்னா தேர்தலுக்கு முன்னாடி விஜய்க்கு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்னு ஒரு ரிஸ்க் எடுத்து போயிருக்கணும். அப்ப அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு, எவ்வளவு சீட்டு கிடைக்கும், எத்தனை சதவீதம் வாக்கு கிடைக்கும் தெரியாது உங்களுக்கு, பயம். அப்புறம் அவர் பிஜேபி எதிர்ப்புல உறுதியா இருக்காங்கிற ஒரு சந்தேகமும் இருந்தது. அப்ப நீங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே திமுக கிட்ட வந்து வேண்டா விருப்பா நீங்க வந்து இருந்தீங்க. திமுக வந்து ஜெனரஸா 3 தொகுதி எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு ராஜ்யசபா தொகுதியும் கொடுத்து. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வந்து முதலமைச்சர் ஆயிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அந்த காட்சிகள் எப்போது நடைபெறும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் முதல்வர் ஆயிட்டாரு, அப்போ வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன தோழமை உள்ள திருமாவளவன் நிச்சயமா அந்த காட்சிகள் இல்ல பாருங்கள், அதற்கு பிறகு பார்க்கிறேன் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் ஆன பிறகு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பார்க்கலாம், அது எப்ப நாளைக்கு பேரவை தொடங்க இருக்கிறது, அந்த பணிகள் கூட இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நம்ம பேசினோம் அதிமுக அந்த சினாரியோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுல. இதுக்கிடையில ஒரு தகவலாக நமக்கு கிடைத்திருப்பது, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் வந்து வீடியோ கால் மூலமா விஜய்கிட்ட பேசியதாக ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. எம்ஆர்சி நகரில் உள்ள சி.வி. சண்முகம் இல்லத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலர்களுடன் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வீடியோ கால் மூலமா விஜய்கிட்ட பேசி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கு. நாளைக்கு சட்டப்பேரவை கூடும் இந்த சூழல்ல அவங்க ஆலோசனை திரு ரகு சொன்ன மாதிரி அந்த சீன் மாறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் அடுத்தடுத்து என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வருது அப்படின்றது. கத்திரிக்கை முத்திர கடத்திற்கு வந்து தானே ஆகணும். அது நேச்சுரல் ப்ராக்ரஸ் நினைக்கிறேன், ப்ராசஸ் நினைக்கிறேன் திரு. ஏன்னா நான் ஏடிஎம்கே பற்றி அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி எனக்கு தெளிவான, என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு தெளிவான சிந்தனை இருக்குது. அந்த கட்சியை நடத்துவது கடினம். அதுக்கான செல்பை டேட் முடிஞ்சிருச்சு. ஒரு நண்பர் சொன்னார், கருணாநிதி அவர்கள் இறந்த போதே முடிஞ்சிருச்சுனாரு.
ஏன்னா வந்து கருணாநிதி அவர்கள் எதிர்ப்புக்காக உருவான கட்சி வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து அந்த எதிர்ப்பு வந்து கூர்மையை அடையாத திரு ஸ்டாலினும் அதை ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் தந்தை மீது இருந்த வெறுப்பை வந்து அவர் குறைச்சிட்டார். ஏன்னா அவர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் ஜென்டிலாக இருந்தது, யாரையும் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பேசல, அரவணைச்சு போகணும், கூட்டணி கட்சிகள்கிட்டையும் வந்து விட்டு கொடுத்து போனார். இதெல்லாம் வந்து அவர் வேற வித பிம்பம் கொடுத்தது. அதனால அது இப்போ வந்து இன்னும் கூர்மையாக இருக்கிற மாதிரி இன்னொரு நம்மளுக்கு ஒரு தோற்றம் வந்திருக்குது. ஸோ போக போக தான் பார்க்கணும். ஆனால் ஏடிஎம்கே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 தோல்விக்கு அப்புறம் அதை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுட்டு முடிஞ்சது. ஏன்னா சசிகலா வந்து ஒரு ஸ்டெப் பேக் எடுத்துட்டாங்க ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம். இப்போ வந்து அவருக்கு ஒரு ரொம்ப அப்போ எதிர்கட்சி தலைவராவது இருந்தாரு. 75 சீட்ஸுங்கிறது வந்து ஒரு இந்த முறை அதுவும் இல்லை அப்படின்றது. எதிர்கட்சி தலைவரில் ஓட்டு சதவீதம் சரிஞ்சிருச்சு. நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி நிறையா தொகுதியில் டெபாசிட் எடுத்துட்டாங்க. இனிமேல் ரொம்ப கிடையாது. இன்னொரு ஃபோர்ஸ் வந்துட்டாங்க. 2021 3வது ஃபோர்ஸ் கிடையாது. இப்போ ஒரு 3வது ஃபோர்ஸ் வந்துருச்சு இல்லை. அதுவும் வந்து இவருடைய கோர் ஓட்டஸை தூக்க போகுது. நிறைய பேர் ஏடிஎம்கே ஓட்டு போட்டவங்களாம் விஜய்க்கு போட்டாங்க. நீங்கள் இவங்களே எடுத்துக்கோங்க. பிராமணர்கள் வந்து ஜென்ரலாக பிஜேபி ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னாங்க சென்னையில். அவங்களாம் விஜய்க்கு போட்டுக்கிறதா தகவல் வருது. பார்க்கலாம் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இது நேரம் வரை பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட விருந்தினர் இருவருக்கும் வணக்கம். நன்றி.